நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார். சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள், அங்கு பாயும் செந்நீர் வெள்ளம் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு வருகிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சிலுவையில் உந்தனின் இரத்தம் வழியோடு எனக்காய் தேவா, ஏங்கி ஏங்கி உன் பாதம் வந்தேன், தேட்டிடும் என்னையே நாதா. கோர சிலுவையில் உந்தனின் இரத்தம் வழியோடு எனக்காய் தேவா, வந்தேன் தேட்டிடும் என்னையே நாதா. நடந்த பாதை எல்லாம் உன் குரல் கேட்குதே தேவா, நீர் நடந்த பாதை எல்லாம் உன் குரல் கேட்குதே தேவா. இப்பாவி மனமாற நீர் பட்ட கஷ்டங்கள் போதும் 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 போதும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி இந்த மாலை கூட அழைக்கிறோம். இந்த நாளில் வந்து நம்ம அதிகமான மக்களை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ரஜா நாள் இருக்கிறபடியாலும் அநேகர் பல இடங்களிலே கூட்டங்கள் வச்சிருக்காங்க. அநேக ஊழியக்காரங்கள்னா இன்னைக்கு வந்து இந்த 3 நாளும் அவர்களுக்கு ஊழிய ஸ்தாபனங்களிலே அவர்கள் கூட்டங்கள் வைப்பாங்க. ஆகையால் அநேகர் அதற்காக சென்றபடியால் குறைவாகவே வந்து சேரலாம். ஆனால் வந்து சேர்ந்தாலும் கூட யாவருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். வந்து யாவருக்கும் நன்றி செலுத்துவோம். அந்த யாவரையும் நாமத்தை வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் பெருங்கூட்ட மக்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்த மக்கள் மத்தியிலே நாம் இந்த வேலை கூட வசனத்தை கிரகிக்கவும் வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு அருள் புரிவாராக. அவர்கள் வந்து யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக மத்திய செய்தி கொள்முறை வந்திருக்கிற சகோதரி பெஸ்ஸி அவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன். அவர்கள் நாளிலே புதிய வாசல் என்ற ஒரு புதிய கோணத்திலே நம்ம கூட தியானிக்கப் போகிறார்கள். ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட நம்ம ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தலாம்னு ஆசைப்படுறேன். அது வந்து கொஞ்சம் லேட்டராக பண்ணாலும் கூட இப்போ முதல்ல அதை ஆரம்பித்து வச்சுக்கிறது வெட்டுன்னு பார்த்தேன். அதாவது நீங்கள் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆரம்ப ஜெபத்தை சகோதரி ஜெரி ஜோசன் அவர்கள் எடுப்பார்கள். தொடர்ந்து பாடலை பாடுவதற்காக சகோதரி உஷா அவர்கள் இருக்கிறார்கள். ஞான உஷா அவர்கள், சகோதரி நதிமுத்து வந்துட்டாங்களா, இன்னும் வரல போல் இருக்கு. பட் வந்து ஜாயின் பண்ணுவாங்கட்டு எதிர்பார்க்கிறோம். அவர்கள் நமக்கு வேதத்தை வாசித்து கொடுப்பார்கள். தொடர்ந்து சகோதரி பெஸ்ஸி பெம்மல் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அதே வேளையிலே நீங்கள் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஜெபங்கள் என்றும் விசுவாச பிரமாணம் என்றும் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து இதுநாள் வரை வந்து இந்த ஜெபங்களை எடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஜெபமாகிய பரமலை ஜெபத்தை எடுத்திருக்கிறோம். ஆசீர்வாத ஜெபத்தோடு கூட நாம் முடித்திருக்கிறோம். அதே வேளையிலே விசுவாச பிரமாணம் என்று ஒன்றை குறித்து நாம் இதுவும் சிந்திக்கவில்லை. சமீப காலத்திலே நான் ரோமர் எழுதிய புஸ்தகத்தை நான் தியானித்துக் கொண்டு வருகிறேன். இப்படி தியானிக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திய பல காரியங்கள் என்னவென்று சொன்னால் 4 விசுவாச பிரமாணங்கள் உண்டு. முதலாவது விசுவாச பிரமாணம், இரண்டாவதாக நியாயப்பிரமாணம், மூன்றாவதாக பாவ பிரமாணம். இந்த 3 பிரமாணத்துக்கு நாம் இருக்க சிந்திக்கல. அது வந்து தெளிவாக ரோமர் எழுதிய சுவிசேஷத்தில் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க அப்புறமா 8வது கொண்டு அதிகமாக அதை தியானிக்க போவதில்லை. ஆனால் நீங்கள் வருங்காலத்திலேயே அதை தியானித்து பார்க்கலாம். முதலாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறது வந்து வெளிப்படுத்தினாரு. 2ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம வந்து நம்ம குற்றவாளியாக இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம ரட்சிப்பு எடுத்திருக்கிறது. அது மூலமாக நம்ம வந்து விடுதலை பெறுவோம் சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. 3ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 4ஆம் அதிகாரத்தில் தான் பார்த்தோம்னாக்கா ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். அவர் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டு பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார் சொன்னார். விசுவாச பிரமாணம் முதலாவது கடைபிடித்த யாருன்னு சொன்னா ஆபிரகாம் தான். அவர் பண்ண அந்த விசுவாச பிரமாணத்திலே ஒரு பாயிண்ட் மட்டும் இருந்தது. விசுவாசம் 3 பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர் நமக்காக பிறந்தார், நமக்காக வாழ்ந்தார், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், திரும்பமாக உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார். இத்தனையும் நம்ம வந்து அறிக்கை செய்கிறோம். கடைசியாக பரிசுத்தர்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த இடத்துல நம்ம முதல்ல பார்த்தோம்னா விசுவாச பிரமாணத்தை ஆபிரகாம் அமைச்சார். அவர்தான் அவர் அங்க ஆரம்பித்து வைத்தார். அது என்னன்னா இயேசு கிறிஸ்துவ கர்த்தாய் தேவனை நம்பினார். அவர் அழைத்தவரை நம்பினார், கீழ்ப்படிந்தார், அவர் சொன்னபடி செய்தார். சொன்னபடி செய்த நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், நீதிமானாக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அதுக்கு பிறகு போன காரியங்களை பார்த்தோம்னா நம்ம அதிகமாக வந்து நியாயப்பிரமாணம் சொல்லி ஒன்று வந்து புகுத்தப்படுகிறது. அது மோசே மூலம் புதுக்கப்பட்டது சொன்னா கர்த்தா இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு, அதாவது விசுவாச பிரமாணம் ஆரம்பித்த பிறகுதான் அவர் வந்து இந்த கற்பனை கொடுக்கிறார். கற்பனையில வந்து செய்யாதே செய்யாதே அறிக்கைக்காரன்னு சொன்னாரு. அதே வழியில வந்து
அந்த செய்யாம இருந்தாக்கா, செய்யாத சொன்ன காரியம் செஞ்சாக்கா என்ன தண்டனை, என்ன தண்டனை, என்ன பரிகாரம் என்பதை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அந்த நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த நியாயப்பிரமாணம் பெருசு கிடையாது, முக்கியம் கிடையாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் வந்து நம்ம சரியான பாதையில் நடத்தபடியான ஒரு வாத்தியாரா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து அவரு 6ஆம் அதிகாரத்துல குறிப்பிடுறாரு. அது பிறகு பார்த்தோம்னா 7ஆம் அதிகாரத்துல இன்னொரு பிரமாணம் கொடுக்குறாரு. அதுதான் பாவ பிரமாணம். நம்ம வந்து பாவத்திலேயே இருக்கிறோம். ஆகையால் பாவ பிரமாணம் நமக்குள்ள கிரியை செய்கிறது. மாம்சத்தால பாவம் செஞ்சுட்டே இருக்கோம். ஆனா நம்முடைய சிந்தைகளால நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம கீழ்ப்படிய நினைக்கிறோம். ஆனா முடியலங்கிறத 7ஆம் அதிகாரத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக 8ஆம் அதிகாரம்னா இப்படிப்பட்ட நமக்கு உதவியாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதான் 3ஆம். நம்ம வந்து முதல்ல ஆபிரகாம் மூலமா விசுவாசமான முதலாம் பகுதியை பார்த்தோம். 2ஆம் பகுதி இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பார்த்தோம். அப்புறம் வந்து நம்ம வந்து நமக்காக ரட்சிப்பு கொண்டு வந்தா சொல்லி பார்த்தோம். சீக்கிரமா வரப்போறோம்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் வந்து 7 அதிகாரம் அடங்கி இருக்குது. 7ஆம் அதிகாரத்துல அவர் வந்து பாவத்தை நிமித்தமாக வாழ்கிறோம்னா பாவத்துல இருப்போம்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு என்ன விடுதலை என்று சொல்லி பார்த்தா 8ஆம் அதிகாரத்துல இதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதான் நம்ம 3வது பிரமாணம். முதல் பிரமாணம் வந்து தேவன் மேல் விசுவாசிப்பது, 2ஆம் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, 3ஆம் பிரகாரம் பரிசுத்த ஆவியை விசுவாசிப்பது. அவர் வந்து நம்மை உதவி செய்கிறார், நமக்காக உதவி செய்கிறார், சாட்சியா இருக்காரு, நமக்கு வந்து புத்தர் சுவாச ஆவியை கொடுத்திருக்கிறாரு. இப்படி பல காரியங்கள் மூலமாக நம்ம வந்து புத்தராக மாறுகிறோம். ஐயா நம்ம தைரியமாக அதிகாரத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு, யார் நம்மளை பிரிக்க முடியும்? யாரும் பிரிக்க முடியாது. நம்ம திட்டவட்டமாக விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்யும் பொழுது தேவனிடம் வந்து சேருவோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஐயா இந்த விசுவாச பிரமாணத்தை நம்ம வந்து சும்மா ஏதோ சர்ச்சில் போய் சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கைக்கு தேவை. அனுதினமும் எப்படி பிரமாணம் சொல்றோமோ அதே விதமாக விசுவாச பிரமாணம் சொல்லணும். பிதாவை தேவனை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், பரிசுத்த விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாச பிரமாண அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. தெரிந்து கொள்ளும்படியாகத்தான் விசுவாச பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நான் வார்த்தைப்பட்டேன். இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து ஒருவேளை ஒரு பிடிஎஃப் மூலமாக உங்களுக்கு வெளிப்பட்ட நினைக்கிறேன். அது பிற்காலத்தில் வரும். இப்போ பொறுத்தவரை நம்ம விசுவாசப்பட தொடரவும் சொல்லி தொடராம போது குற்றம் சொல்லி கத்தை வெளிப்படுத்தாங்க. நம்ம தொடர போறோம். சரி, இப்போ வந்து முதலாவது பார்த்தோம்னாக்கா ஆரம்ப ஜபத்தை சகோதரி தெரிஞ்சு ஜபம் பண்ணாங்க. அன்புள்ள சுவாமி, இந்த அருமையான ஜப கூடுகைக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த 6ஆம் மணி நேரத்துல உங்களுடைய பாதத்துல நாங்கள் கூடி வருவதற்காக நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொடுத்த இந்த ஜப கூடுகை உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆண்டவரே, நீர் மகத்துவமான தேவன். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிற தேவன். ஆகவே இந்த இடத்துல உங்களுடைய பரிசுத்த பிரசனத்திற்காக ஏங்கி நிற்கிறோம். நீர் வாக்களித்த தேவன், நீர் வாக்கு மாறாத தேவன். 2-3 பேர் கூடி இருக்கிற இடத்துல வந்து நான் தங்குவேன் என்று வாக்களித்த தேவன். இந்த வாக்குத்தத்தை பெற்றவர்களாக இந்த நேரத்துல உங்க இடத்துல வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து எங்களோடு இடைபடும். இந்த நாள்ல கூட துவக்கமாக எங்களுக்காக நியாய பிரமாணங்களை குறித்து 3 பிரமாணங்களை குறித்து அழகாக எடுத்து சொல்லப்பட்டது. வேகமாக அவங்க சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு ஒரு உத்தரவாதமாக இருந்தது அப்பா. அதை குறித்து நாங்கள் அதிகமாக அறிந்து எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை, ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக கூட கொடி ஸ்தோத்திரம். இந்த 925வது நாளாக நாங்கள் இந்த நாளை ஜெபக்கூடிய ஆசரிக்க கிருபை செய்திருக்கிறீங்க. உங்களுடைய பாதத்துல நாங்கள் இத்தனை நாளாக வரத்துக்கு கிருபை செய்திருக்கீங்க. இந்த நாளையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கீங்க. நன்றி 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 அப்பா. இந்த கொடுகை முழுவதும் நம்முடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்து காத்து கொள்ளுங்க. இதை நடத்துகிற அருமையான சகோதரன் டேனியல் அவர்களுக்காகவும் அருமையான சகோதரி வனஜாக்கா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பராமரிப்புக்குள் அவர்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. நீர் கிருபையாக இருந்து அவர்களை வழி நடத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே, எங்களுக்காக வந்திருக்கிற அருமையான சிறப்பு செய்தியை கொடுக்க வந்திருக்க அருமையான பெட்சி, இவங்களுக்காக கொடி ஸ்தோத்திரம். அருமையான மகள் எப்பொழுதுமே ஆண்டவரே தன் வாழ்க்கையில அனுபவத்தோடு வந்து அழகான செய்திகளை இடத்துல கொடுப்பாங்க. இந்த நாளிலும் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம். நீங்க இடைப்பட்டு அருமையான மகள் மூலமாக எங்களுக்கு சொல்ல வேண்டியதை நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்கள் அதை பெற்று எங்கள் வாழ்க்கையை அதை பிரயோஜனப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க.
பாடல் பாடுகிறவங்களுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். அதே போல வார்த்தைகளை படிக்கிறவங்களுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஜெபங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய பாதத்துல வைக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரையும் உடைய பாதத்துல எங்களுக்கு விசேஷம் ஆண்டவரே. அது பிரஷஸ் சுவாமி, ரொம்ப பிரஷஸ். அழகாக சொல்லப்பட்டது. எங்களுக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியான் மூலமாக பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலால இந்த 1 மணி நேரமும் 1.5 மணி நேரமும் நம்முடைய பாதத்துல இருந்து உண்மை துதித்து நாங்கள் உண்மை அனுபவித்து உண்மை அருமையாக எங்கள் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வழி கூட ஸ்பெஷல் பாடலை நமக்காக சகோதரி உஷா அவர்கள் பாடுவார்கள். Praise the Lord. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. வாழ்வுக்கு செல்லும் வாசல் இடுக்கமானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. பரலோகம் செல்லும் பாதை குறுகலானது. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். புதுவானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இவ்வாழ்வின் துன்பம் எல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. இணையில்லாத மகிமை இனிமேல் நமக்குண்டு. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வருந்தி நுழைய முயன்றிடுவோம். சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பிரேக்கப் வந்து சரியா கொடுக்க முடியல. லாஸ்ட் மூமெண்ட்ல தான் இந்த பாட்டு யூஸ் பண்ணோம். வழக்கமா வர சகோதரி மேரிசன் வந்து இன்னைக்கு இந்த 4 மாவடிக்கு போயிட்டாங்க. அதனால அவங்களால வந்து இணைய முடியல. அதனால் கடைசியில நான் ஞான உஷா அவர்களை கேட்டுக்கொண்டேன். அவர்கள் சந்தோஷமா சேர்றேன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணதுல வந்து கொஞ்சம் அதை வந்து பிரேக்கப் சரியா கொடுக்காம இருந்ததுனால கொஞ்சம் ஆனாலும் அதை தெளிவாக அந்த பிரேக்கப் கட்ட கொடுத்து சகோதரி ஞான உஷா அவர்கள் பாடினார்கள். நாமத்தில் வாழ்த்துகிறேன். கத்தோட ஆசீர்வதிப்பதாக. தொடர்ந்து வழக்கில் சகோதரி ரதிமுத்து அவர்கள் வந்திருக்காங்க. ஓகே, அவளை வந்து எரேமியா 26ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 15 வசனம் வரை வாசிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் எரேமியா 26ஆம் அதிகாரம் 10 முதல் 15ஆம் வசனம் வரை. யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டில் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலில் உட்கார்ந்தார்கள். அப்பொழுது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பிரபுக்களையும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன்.
உங்கள் செவிகளாலே நீங்கள் கேட்டபடி இந்த நகரத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னானே என்றார்கள். அப்பொழுது எரேமியா எல்லா பிரபுக்களையும் எல்லா ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் இந்த ஆலயத்துக்கும் இந்த நகரத்துக்கும் விரோதமாக தீர்க்கதரிசனமாய் சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். நானோவெனில் இதோ உங்கள் கையில் இருக்கிறேன். உங்கள் பார்வைக்கு நன்மையும் நியாயமாய் இருக்கிறதை எனக்கு செய்யுங்கள். ஆகிலும் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்த பழியை உங்கள் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்தி கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் செவிகளிலே சொல்ல கர்த்தர் மெய்யாகவே என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொன்னான். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய வாசல் என்ற அந்த ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம கூட வந்து சகோதரி மெஸ்ஸி மெம்மர் அவர்கள் நம்மளுக்குள்ள பகிர்ந்து கொள்வார்கள். நாமத்தில் வாழ்க்கை ஒரு வரைக்கிறோம் வந்து செய்தி பகிர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரனை இந்த நேரத்துல இங்க அழைத்து வந்ததற்காக எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அங்கிளுக்கும் என் தேவாதி தேவனுக்கும் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நியூ இயர் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக் கொள்றேன். இந்த வசனம் வந்து நம்ம அநேக நேரம் நம்ம வாசித்திருக்கோம். அநேக வார்த்தையை வந்து நிறைய பெருமளமா நம்ம கேட்டிருப்போம். ஆனா நான் இதை எப்படி நான் பார்த்தேன், நான் இதை எப்படி கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நோக்கி நம்ம பார்ப்போம். இசப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி என் தகப்பனே. இந்த வார்த்தையை உங்க கரத்துல கொடுக்குறேன். இந்த எரேமியா 26:10 நான் உங்ககிட்ட இருந்து படிச்சு கொண்டதை, நாங்க கற்றுக்கொண்டதை ஆண்டவரே இசப்பா, நாங்க பேசுறதுக்கு, நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு நாங்க வந்திருக்கிறோம் தகப்பனே. கர்த்தர்தாமே நீங்க இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கணும். என்னுடைய வாயோடு நீங்க இருந்து, என்னுடைய நாவோட நீங்க இருந்து, நீங்க வார்த்தைகளை வரவழைக்கணும் தகப்பனே. அப்பா, நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே தகப்பனே. இன்னும் கூட இந்த வார்த்தைகள் பலருக்கு பிரயோஜனமாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதன் மூலமாக எங்க லைஃப்ல ஆண்டவரே நாங்க இயேசுப்பா, நாங்க அதை அந்த வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு தந்தையே, ஆமென். இந்த எரேமியா 26:10 வசனம், இந்த வசனத்தை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன். யூதாவின் பிரபுக்கள் இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் எந்த செய்தி அப்படின்னா, எரேமியாவோட தீர்க்க தரிசனம் அந்த செய்தியை கேட்ட பின்ன ராஜாவின் மாளிகையிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய புதிய வாசல்ல உட்கார்றாங்க. இந்த ராஜாவின் மாளிகையில வந்து நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உலக பிரகாரமான காரியங்களையும் உலகத்தின் காரியங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இன்னொரு கண்ட்ரி வந்து அந்த கண்ட்ரி கூட சண்டை போட போகுதுன்னா அந்த காரியத்தை ராஜாவின் மாளிகையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா புதிய வாசல்ல கர்த்தருடைய ஆலயத்துல உட்கார்ந்து எந்த காரியத்தை டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, தீர்க்க தரிசன காரியத்தை. ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதனால புதிய வாசல்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ ஏன் அதை அப்படி உட்கார்றாங்க அப்படின்னா, அங்க அந்த ஜனங்களுடைய இருதயம் திருப்பப்படுறதுனால ஆலயத்தை, அந்த அரண்மனை சுபாவங்கள் எல்லாம் விட்டுட்டு, சுகபோகமானதெல்லாம் விட்டுட்டு ஆலயத்துல உட்கார்றதுக்கு அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க. இதுதான் புதிய வாசலுடைய முதலாவது இதா நான் கருதுறேன். உலகத்தின் காரியத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ஆலயத்தின் வாசல்ல வந்து உட்காரணும்னு அவங்க நினைச்சதுனாலதான் அன்னைக்கு அவங்களுடைய அந்த யூதாவின் பிரபுக்கள் அவங்க வந்து காக்கப்பட்டதா நம்ம கருதுறோம். இந்த இடத்துல நான் எடுத்துக்கொண்டது எரேமியா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இதன் மூலமா திரும்பிச்சு, அதனால அது மூலமா நான் என்ன கற்றுக்கொண்டேன்னு தான் நான் சொல்ல விரும்புறேன். எருசலேம் ஆலயத்துல பார்த்தோம்னா நிறைய வாசல்கள் போட்டு இருக்குது. நான் வாசிச்சேன். கிழக்கு வாசல், நீர் வாசல், மேய்ப்பர்களுக்கான ஒரு வாசல் அப்படின்னு நிறைய வாசல்கள் காணப்படுது. இந்த இதுல இந்த புதிய வாசல் வந்து நீதிமன்ற வழக்குகளையும் மூத்தோர் ஒரு கூடுற இடமா அவங்க கருதுறாங்க. இப்போ வந்து அந்த புதிய வாசலை அப்படி கருதுறாங்க. ரீசெண்டா வந்து புதிய வாசல் அப்படின்னா மூத்தோர்கள் கூடுகிற இடம் அப்படின்னு போட்டிருந்துச்சு.
மூத்தோர்கள் கூடுகிற இடம் அப்படின்னா 2 ராஜாக்கள் அதுக்கு ஆதாரம் இருக்கு. 15:35 யோத்தாம் ராஜா வந்து ஆலயத்தின் மேல் மண்டபத்தை கட்டுறாரு. இந்த மேல் மண்டபம் தான் இப்போ வந்து புதிய வாசல்னு சொல்லப்படுது. அப்போ அந்த மண்டபத்துல அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, இந்த இதை இந்த இது சம்பந்தமான விஷயங்களை பேசுறாங்க. இது பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எரேமியா 26:10 இது வெறும் புதிய வாசலாக மாத்திரம் அல்லாம ஒரு தேவன் வந்து எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய முடிய போகுது. எரேமியா என்ன நினைச்சிருப்பாரு அந்த இடத்துல நிற்கும் பொழுது, ஐயோ முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைச்சதுல இருந்து அவருக்கு ஒரு புதிய வாசல் வந்து திறக்கப்படுதுதான் நம்ம புதிய ஒரு தொடக்கம் அவருக்கு அந்த இடத்துல காணப்படுது. அப்போ எரேமியா வந்து கொல்லப்படாமல் ஒரு தடுக்கப்பட்டு ஒரு புதிய இது அவருக்கு இது மூலமா என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது, அந்த தேசத்திலையும் நீதி உண்டாகுது. ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையே எரேமியா வைக்கிறதுக்கு காணப்படுது. இந்த இதுல வந்து முதலாவது என்ன, ஒருவேளை சாத்தான் இப்ப மனிதருடைய வாழ்க்கையிலே நம்ம எடுத்துக்கிட்டா, நம்ம துன்பத்துல ரொம்ப துக்கத்துல இருக்கும் பொழுது, ரொம்ப பயந்து போய் இருக்கும் பொழுது அதை சாத்தான் என்ன செய்வான், ரொம்ப விரும்புவான். நம்ம பயந்து போகும்போது, நம்ம பிறரால குற்றஞ்சாட்டப்படும் பொழுது, நம்ம கொலை செய்யப்படணும்னு பிறரால நினைக்கும் பொழுது, நம்மள பேக் பைட்டிங், இந்த பின்னாடி இருந்துட்டு, நம்ம முன்னாடி இருக்கும்போது யாரும் எதுவும் பேச மாட்டாங்க, பின்னாடி இருந்துட்டு பேசும் பொழுது எல்லாம் நடக்கும் பொழுது சாத்தான் நினைச்சுவா ரொம்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா ஒரு புதிய வாசல் நம்மளுக்கு திறக்கப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் அற்று போகும். இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் நம்மளுக்கு மைண்டுக்கு தோணவே தோணாது, நம்ம சிந்திக்கவே மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை இயேசுப்பா கட்டளையிடுறவங்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 5 பரிமாணங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த எரேமியா 26:10 இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும், இதனால எரேமியாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ண போறோம். இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கும்போது ஒண்ணு ஆண்டவர் வந்து நம்மளை தூக்கி விடுவாரு, ஆனா ஏதாவது ஒரு மனிதன் அன்னைக்கு தூக்கி விடுவாங்க ஏசப்பா. அதே போல இந்த எரேமியா 26:24 சொல்லப்படுது, அஹிகாம் அப்படிங்கிறவர் வந்து எரேமியாவோடு கூட இருந்தார். அப்போ மக்கள் கையில ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு எரேமியாவோடு கூட இருந்த ஒரு அதிகாரி வந்து அஹிகாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து அவரை ஒரு ஊழியத்துக்கு அனுப்புறாரு, ஒரு தேவை ஆண்டவரோட காரியத்திற்கு அனுப்பப்படுறாரு. அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பின் கரம் ஏசப்பா வந்து உண்டாக்குறாங்க. அப்போ எரேமியாவுக்கு முழுவதுமாக ஒரு பாதுகாப்பின் கரம் உண்டாகுது. இந்த எரேமியாவுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு 5 பரிமாணங்களை பார்க்க போறோம். முதல்ல திடீர்னு மூடப்பட்ட வாசல் திறக்குது, ஒரு சடன் ஷிஃப்டிங் நடக்குது. இப்படி போயிருமோ, ஐயோ கொன்னுருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது ஒரு சடன் ஷிஃப்டிங். காலையில கொன்னுருவாங்கன்னு பேசிட்டு இருந்த அந்த சங்கம் என்ன ஆகுது, ஐயோ இவன் மரணத்திற்கு பாத்திரவானே கிடையாது, எரேமியா 26:16 இருக்கு, ஐயோ இவன் மரணத்துக்கு பாத்திரவான் இல்லையே அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுகிற அளவுக்கு ஒரு திடீர் சடன் ஷிஃப்டிங் நடக்குது. அப்போ காலையில உள்ள நிலைமை பிரச்சனை எல்லாம் மாறி இதுவாகுது. ஏன், எதனால? தேவனோட ஒரு தலையிடுதல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு புதிய ஒரு பாதை வந்து நம்மளுக்கு திறக்கப்படுது. அப்போ தேவனை நம்ம எதிர்பார்த்து இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திடீரென கதவுகள், மூடப்பட்ட கதவுகள் நம்மளுக்கு திறக்கும். இது சங்கீதம் 30:5 சொல்லப்படுது, மாலையில கண்ணீரும் காலையில சந்தோஷம் உண்டாகும். அப்ப தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகும்னா, மாலையில அழுதுட்டு இருப்பாங்க உட்காந்து, காலையில சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப மாறி போகும். அப்ப திடீர்னு ஒரு சடன் ஒரு ஷிஃப்டிங் உண்டாகிறதுக்கு காரணமா இருக்கு. அடுத்தது தேவனுடைய நியாயத்தின் வாசல், ஒரு ஜஸ்டிஸ். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நியாயம் வச்சிருப்பாரு. அந்த நியாயத்தின் வாசலை ஆண்டவர் வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்போ மனிதர்கள் பல நேரம் நம்மளை குற்றவாளிகளா தீர்ப்பாங்க. ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு நம்மளை பேசுவாங்க, எல்லா காரியங்களும் நடைபெறும். ஸோ அப்போ அந்த இதெல்லாம் இல்லாம ஆண்டவர் வந்து இந்த இடத்துல நீதிபதிகளுக்கு உண்மையை வெளிவர செய்கிறவரா இருக்கிறாரு. அப்போ எரேமியாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர் வந்து உண்மையை சொன்னாரு.
ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதான் சொன்னாரு. அதுக்கு மீறி ஒரு வார்த்தை கூட அவர் பேசல. ஆனால் மனுஷங்களுக்கு அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார்னா, தேசத்திற்கு துரோகி அப்படின்னு சொல்லி மனுஷர்களுக்கு அவர் காணப்பட்டாரு. ஆனா ஆண்டவர் நீதியின் தேவனா இருக்கிறார். ஏசப்பா இப்படிப்பட்டவர் நம்மளுக்கு நீதியின் தேவன். ஏசாயா 30:18 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் நீதியின் தேவன். ஓகே, ஸோ அதனால நியாயம் நம்மளுக்கு தாமதிச்சு போகலாம், ஆனால் அது தவறல. எரேமியாவுடைய விஷயத்த தவறல. அப்ப ரெண்டாவது ஒரு நியாயம் அவருக்கு காணப்படுது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அவருக்கு நியாயாதிபதியா இருந்து காரியத்தை வாய்க்க செய்கிறவரா இருக்கிறாரு. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அநியாயங்கள் நம்மளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால இப்படி சம்பவிச்சு, ஐயோ என்னை இப்படி இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிற நம்மளுடைய தேவன் நீதியின் தேவனாக காணப்படுறாரு. இன்னும் பார்த்தோம்னா மூணாவது அழைப்பை உறுதிப்படுத்துவாங்க. ஏசப்பா எப்பவுமே நம்ம ஒருவரை அழைச்சிட்டாங்க அப்படின்னா அதை மறுபடியும் அவங்களுக்கு உணர வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம யாருங்கிறத மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி அப்படின்னா இந்த உலகம் நம்ம ஊழியக்காரன் ஏதாவது ஒருத்தவங்க பேசும் பொழுது ஏதாவது நீ பேசுறது கரெக்டு தானா, நீ உண்மையிலே தீர்க்கதரிசி தானா, நீ தகுதியானவன் தானா அந்த ஊழியத்துக்கு அப்படின்னு பலர் நம்ம ஊழிய பாதையில நிறைய கேள்விகள் நம்மளுக்கு கேட்கப்படலாம், பலர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் ஏசப்பா என்ன சொல்றாங்க, இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமா நம்மளுக்கு எரேமியா 26:12 எரேமியா என்ன சொல்றாங்க, கர்த்தர் என்னை அனுப்பினார், அவர்கள் நம்பவில்லை, ஆனால் விசாரணையின் முடிவுல என்ன ஆச்சு, உண்மையான தீர்க்கதரிசி இவர் தான், இவன் தான், ஐயோ இவரையா நம்ம கொள்ள போனோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் காணப்படுது. அப்போ எல்லாம் அந்த 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 கன்ஃபர்ம் நம்மளை ஆண்டவர் அழைக்கும் பொழுது நம்ம அதை விசுவாசிச்சு நம்பி போகும் பொழுது என்ன ஆகும்னா, மற்ற மக்கள் நம்மளை கொண்டு யாரெல்லாம் தவறா பேசுனாங்களோ, யாரெல்லாம் நம்மளை தப்பா நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் நம்மளை கொண்டு மாறுதலான ஒரு பேச்ச நம்மளை குறித்து பேசுற காரியம் வரும். நான் உன் கற்பத்துல நான் அறிந்தேன், தீர்க்கதரிசியாக நான் தான் உன்னை நியமிச்சேன் அப்படின்னு எரேமியாக்கு 1:5 ஏசப்பா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், அதை விசுவாசிச்சுட்டு எரேமியா போறவரு அவரை ஆண்டவர் கைவிடவே இல்லை. தேவன் அழைத்ததை மனிதர்கள் யாருமே நிறுத்த முடியாது. அதை ஆண்டவர் ஏசப்பா திருப்பி மறுபடியும் அவருக்கு உறுதிப்படுத்துறாரு. 1 உறுதிப்படுத்தின தேவன் எரேமியா 26 ஆண்டவர் அவருக்கு உறுதிப்படுத்துறாரு, நான் தான் உன்னை அனுப்புனேன், நீ போ, நீ தீர்க்கதரிசின்னு சொல்ல வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு மறுபடியும் அவரது உறுதிப்படுத்துறாரு. அப்போ அடுத்தது 4வது பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளுடைய காயங்களை குறித்து சாட்சி. நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல நம்மளுக்கு தோணும், இது நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாடு நம்மளுக்கு எதுக்காக அப்படின்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவ மனிதன் ஒரு பாடுபடுறான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையை சாட்சியா மாத்துறதுக்காக தான் ஏசப்பா இவ்வளோ பாடம் இவ்வளோ கஷ்டத்தையும் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுப்பாங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்தவர்கள் உடைக்கப்படலை அப்படின்னா அவர்கள் சாட்சி வாழ்க்கை வாழ முடியவே முடியாது. அப்போ இதுல எரேமியால என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் தம்முடைய ஊழியக்காரரை எப்பவுமே ஒரு நாள் கைவிட மாட்டாரு. ஆனா என்ன ஆகுது அப்படின்னா, அவர் கடந்து வந்த எரேமியா கடந்து வந்த பாதை பார்த்தா பயங்கர கண்ணீர். ஐயோ எனக்கு போதும் அப்படின்னு ஒரு கதற அளவுக்கு ஒரு பயங்கர கண்ணீர் வடிச்ச ஒரு வாழ்க்கையதான் நம்ம எரேமியா தீர்க்கதரிசியில பார்க்க முடியும். ஆனால் ஒரு நாள் ஏசப்பா அவரோட கண்ணீரை மற்றவர்களுக்கு நம்ம இப்ப படிக்கிறோம். நம்ம எரேமியா ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக நம்ம எல்லாரும், இந்த உலகத்தின் மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. எத்தனையோ பேர் எரேமியாவோட இதை குறித்து வாசிச்சு சாட்சியுள்ள வாழ்க்கையா மாறுறதுக்கு தங்களை அர்ப்பணிச்சிருப்பாங்க. அந்த ஒரு அர்ப்பணிப்பு, அந்த ஒரு டெஸ்டிமோனியல் லைஃபுக்காக தான் ஏசப்பா எரேமியாவுக்கு இவ்வளவு ஒரு கண்ணீர். அதுக்கு எரேமியா தன்னை அப்படி அர்ப்பணிச்சிட்டாரு. எரேமியா அதை சகிச்சுக்கிட்டாரு. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு அவரை முறுமுறுத்து நான் விட்டுட்டு போகல. அவரு நின்று கடைசி வரைக்கும் முடிவு பரைந்தும் அவர் நின்று சகிச்சதுனாலதான் அவருக்கு அப்படி ஒரு டெஸ்டிமோனியல் லைஃப், சாட்சியின் வாசலா ஏசப்பா கட்டளையிட்டாங்க. அடுத்து ஊழியத்தின் வாசல்.
ஊழியத்தின் வாசல் எப்போ உண்டாகும் அப்படின்னா, அந்த புதிய வாசல்ல அந்த 5வது பரிமாணம் தான் ஊழியத்தின் வாசல். ஊழியத்தின் வாசல் வந்து நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு சரி ஓகே இப்ப இந்த இதுல எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஏசப்பா என்ன சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு விட மாட்டேன், நீ என்ன செய்ய, தொடர்ந்து நடந்து போ. இதுதான் இதனுடைய அர்த்தம். ஊழியத்தின் வாசலோட அர்த்தம் என்னன்னா, இது முடிவு அல்ல, இது நீ முடிச்சுட்டேன், நீ முடிஞ்சிட்டு போச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஊழியம் வந்து இட் இஸ் நாட் அன் எண்ட். இப்போ அந்த எண்டு கிடையாது, எண்டு கேட்டே கிடையாது. அப்ப அது என்னது, நீ தொடர்ந்து நடந்து போ. ஏசப்பா ஒண்ணு நம்மள ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவோ இதுக்காகவோ இல்லை, நம்ம தொடர்ந்து நடக்கணுங்கிறத தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ எரேமியாவை சிறையில போட்டாங்க, குழியில போட்டாங்க, துன்புறுத்துனாங்க, அனுபவிச்சாரு. அப்போ ஆண்டவர் வந்து அவரை விடவே இல்லை, தொடர்ந்து நடந்து போக கர்த்தர் அவருக்கு கிருபை செஞ்சாரு. கைவிடாத தேவன். புலம்பல் 3:31 பார்த்தோம்னா, கர்த்தர் என்றைக்கும் தள்ளி விடவே மாட்டார். ஏசப்பா நம்மளை எப்பவும் தள்ளி விடவே மாட்டாங்க. அவர் தொடங்குனதை அவர் முடிக்க வல்லவர் அப்படிங்கறத விசுவாசிச்சு அந்த ஊழியத்தின் வாசலை நம்ம கடந்து தொடர்ந்து நடந்து போக நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நம்ம இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இருந்து ஆபிரகாம் அவர்கள் வாழ்க்கையில இருந்து ஆண்டவருடைய ஏசப்பாவுடைய சிங்காசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது எல்லாத்துலயுமே ஒரு புதிய வாசல் இடப்பட்டிருக்கு. ஆபிரகாம் அவர்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பிள்ளை இல்லாம, இவருக்கு பிள்ளையே இல்லை, எல்லாம் நின்னு போச்சு அப்படிங்கிற ஒரு லேடிஸ்க்கு வர்ற அந்த எல்லா காரியங்களுமே நின்னு போச்சு. இதுக்கப்புறம் பிள்ளை இந்த லேடிக்கு பிறக்காது அப்படின்னு சொன்ன நேரத்துல அவர் ஏசப்பா வந்து ஆபிரகாமோட மனைவிக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பிள்ளை பிறக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை சித்தம் கொள்றாங்க. இன்னும் யோசேப்பை பார்த்தோம் அப்படின்னா, ஐயோ இவன் முடிஞ்சிட்டு, இவன் வாழ்க்கையே இல்லை, இவனுக்கு சிறைதான், இவன் கடைசி வரைக்கும் ஜெயில தான் கடந்து சாக போறான் அப்படின்னு ஒரு நெருந்த நிலைமையில ஆண்டவர் வந்து புதிய வாசல் அங்க திறக்கப்படுது. அவன் பிரதமராகி பெரிய ஆளாகி அவன் அந்த இடத்துல அரசாட்சி பண்ற அளவுக்கு ஆண்டவர் நிறுத்துறாங்க ஏசப்பா. மோசையை நம்ம பார்க்கும் பொழுது மோசை வந்து ஓட்டம் எடுத்து அந்த தேசத்துல இருந்து ஓடிட்டாரு, தூரமா ஓடி போறாரு. அவர் பயந்து வேற ஓடி போறாரு. அப்ப இனிமேட்டு அவன் எகிப்துக்கு வரவே மாட்டான் இருந்த போது அந்த இடத்துல எகிப்துல புதிய பாதை ஒண்ணு திறக்கப்பட்டு தலைவராக்கப்படுறாரு. இன்னும் பார்த்தோம்னா தாவீது என்ற மேய்ப்பன் வந்து எப்படி ராஜானார் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? ஒரு சாதாரண ஒரு ஆளு, அவரு ஒரு மாடு மேய்க்கிற ஒரு மனிதன், அவன் எப்படி ராஜாவாக முடியும்? ஆனா தேவன் சித்தம் கொண்டு ஒரு புதிய பாதை அந்த இடத்துல திறக்கும் பொழுது கத்துறாங்க, பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம வேதாகமத்துல முழுவதும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு புதிய வாசல் திறக்கப்பட்டுட்டே இருக்கு. எதுக்கு நம்மளுக்கு புதிய வாசலா ஏசப்பா நம்மளுக்கு ஃபுல்லா டெஸ்டிமோனியலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த வாசல் எப்போ நம்மளும் அந்த வாசலை எப்போ திறக்கணும், எப்படி அதை திறக்கப்படணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்றதுக்காகவும் அந்த டெஸ்டிமோனியல் லைஃபை நம்ம எடுத்துட்டு அதன்படி நம்ம அதுல உள்ள காரியங்களை எடுத்துக்கொள்றதுக்காகவும் தான் எல்லாரோட வாழ்க்கையில ஏசப்பா புதிய வாசலை நம்மளுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த புதிய வாசல் எப்போ திறக்கும் அப்படின்னா, இந்த புதிய வாசல் நம்ம ஒரு சாதாரண ஒரு லிமிட் ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஒரு மனிதனால எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு கேப்பபிலிட்டி ஆஃப் ஒரு லைஃப் ஒரு பாட அனுபவிச்சுக்கிட முடியுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். சோ அந்த மாதிரி அது நிலைப்படும் போது அது இனி என்னால முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏசப்பா திறக்கிறதுக்கு இருக்காங்க. நம்ம பலவீனமா இருக்கும்போது, நீ பலவீனமாக இருக்கும்போது என் பலன் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. 2 கொரிந்தியர் 12:9 நீ பலவீனமாக இருக்கும் போதே என் பலன் மாறும். அப்போ மனிதன் முடியாது அப்படிங்கிற நேரத்துலதான் ஏசப்பா அந்த இடத்துல ஒரு புதிய ஒரு
ஒரு பாதைய, ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு அப்பா. அந்த நம்மளுக்கு நம்ம பலவீன அற்று போகும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு புதிய வாழ்க்கைய திறக்க வல்லவரா இருக்கிறாரு. 2வது பார்க்கும் பொழுது, நம்ம சத்தியத்துல நிலைத்திருக்கும் போது, நம்ம எப்பவுமே உண்மையை பேசும் பொழுது, நம்ம உண்மையை பேசும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் எரேமியா உண்மை மட்டும் தான் பேசினாரு. எரேமியா பொய்யே இந்த இடத்துல பேசவே இல்லை. அப்போ அந்த அந்த ஒரு சத்தியத்துல ஆண்டவரத்துல நிலைத்திருக்கும் பொழுது ஏசப்பா வாசலை திறக்கிறவராக, புதிய வாசலை திறக்கிறவரா இருக்காரு. சங்கீதம் 37:5-6 பார்க்கும் பொழுது, உன் வழியை கர்த்தருக்கு கொடு, அவர் உன் நீதியை வெளிப்படுத்துவார். அப்ப நம்ம வழிய மொத்தத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம உண்மையை மாத்திரம் நம்ம வாயில சத்தியத்தை மாத்திரம் வைத்துக் கொள்ளும் பொழுது ஏசப்பா நம்மளுக்கு புதிய வாசலை திறக்கிறவரா காணப்படுறாரு. நம்ம இன்னும் காத்திருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம எல்லாருமே அதிகமாக இப்போ சமீப காலமாக நான் பார்த்துக்கிட்டது என்னன்னா, ஒரு 10 நிமிஷம் கூட என்னால ஒரு வீடியோ உட்கார்ந்து பார்க்க முடியல. ஒரு நார்மலா ஒரு யூடியூப்ல பாக்குற வீடியோனாலுமே ஒரு 10 மினிட்ஸ் கூட என்னால ஸ்பெண்ட் பண்ணணும். காரணம் என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்க்ரோலிங் பட்டன், ப்ரெஸ்ஸிங் பட்டன் வந்துட்டுனால ரிவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பேக்வர்ட் பண்ணி பாக்குற ஒரு ஆப்ஷனுக்குனால நம்மளால தேவையானதை மட்டும் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா அதனால எனக்கு ரொம்ப என்ன தோணுச்சு, சுத்தமா அது லிசனிங்க்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கறத பவரே இல்லாம போயிட்டு கொஞ்சம் கூட நம்மளால காத்திருக்க முடியல. ஒரு லைன்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல எப்படி அது குறுக்கு வழியா எப்படி நம்ம அதை பார்த்து போயிடலாம்னு தான் நம்ம சிந்திக்கிறோம். மனிதர்களாக நம்ம அப்படிதான் சிந்திக்கிறோம். ஏசாயா 40:31 கர்த்தரை எதிர்பார்ப்பவர்கள் புதிய பலன் அடைவாங்க. யாருக்கு இந்த புதிய வாசல் திறக்கப்படும் அப்படின்னா, காத்திருக்கிற காத்திருக்கிறவர்களுக்கு தான் புதிய வாசல் திறக்கப்படும். தேவன் தாமதமா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறுக்குவழியை நோக்காம, மனிதர்களை இல்ல முடியாதுன்னு இருக்கும்போது மனிதர்கள் நம்பாம நம்ம காத்திருக்கும் போது இசப்பா நம்மளுக்கு புதிய வசனங்களை திறக்கிறவரா காணப்படுறது. இன்னும் 4வது பார்த்தோம்னா, இன்னும் நம்மளோட ஜெபத்துல நம்ம ரொம்ப உடைந்து இருக்கும் பொழுது, சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டிருக்கு, உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அருகில் நிற்கிறார். உடைந்து நம்ம அப்பா அம்மாவே சாதாரணமா நம்ம ஒரு கண்ணீர் கொஞ்சம் அழுதாலே தாங்க மாட்டாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தேவன். நம்ம எந்த அகந்தையும் இல்லாம நம்ம போய் ஏசப்பாட்ட அழும்போது, தாழ்மையோடு நிற்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யறாருன்னா ஒரு திறந்த வாசலை தருகிறவரா காணப்படுறாரு. இன்னும் பார்த்தோம்னா தேவனுடைய நேரம், இன்னொரு ஒரு உண்மையான காரியம் அது என்னோட வாழ்க்கையில நிறைய நேரத்துல பார்த்திருக்கேன். ஆண்டவருடைய நேரம் வர நம்மளுக்கு அந்த பாடு உண்டாகதான் செய்யும். அந்த நம்ம விரும்புகிற நேரமும் ஆண்டவருடைய நேரமும் ஒன்னே கிடையாது. நம்ம அவர் விரும்புகிறவர், அவருடைய வேலை வர 6 கற்சாடிகள்ல தண்ணீர் என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்ன தேவன். இன்னும் பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கு, அவர் எல்லாவற்றையும் தக்க காலத்திலே அழகாக செய்தார் அப்படின்னு. அப்போ தாமதம் எதுக்கு தோணுது அப்படின்னா அது தேவனுடைய திட்டமா காணப்படும். ஆனா தேவனுடைய நேரம் வருவர, அந்த பெர்ஃபெக்ட் டைம் வர நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்யறவ காணப்படணும். நம்ம தேவனை விடாமல் பிடித்துக் கொள்ளும் பொழுது சில கிறிஸ்தவர்களை நிறைய பேரு தேவனை விட்டுட்டு ஜெபத்துல நீடித்து நிற்காம நம்ம பல நேரங்கள்ல நம்ம பின்வாங்கி செல்கிறவர்களா காணப்படுறோம். அப்படிலாம் இல்லாம கடைசி வர நீங்க தந்தா மாத்திரம் அந்த காரியத்தை தந்தா போதும் ஏசப்பா, வேற எந்த மனிதனும் வேண்டாம். நம்ம அந்த ஒரு வார்த்தையை தான் ஏசப்பா விரும்புறாரு. என்ன மாத்திரமே நீ நம்பு, சோர்ந்து போகாமல் காலத்துல என்ன மாத்திரமே நம்ம அறுவடை செய்துக்கோ, என்ன மாத்திரம் நம்பு, என்ன பாரு, என்ன நோக்கி பாரு, இப்படியேதான் சொல்லப்படுதே தவிர நான் வேற மனிதரை நம்புன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது ஏசப்பா நம்மளுக்கு எரேமியாவுக்கு செய்தது போல ஒரு மரண தருவாயில கடந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் ஏசப்பா
ஒரு அற்புதமாக ஆலயத்துல, தேவ ஆலயத்துல வச்சு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலைய மாற்றி கொடுத்தாங்க. அரண்மனை, ஒரு ஒரு பேலஸ்ல வச்சு டிஸ்கஸ் பண்ணாம எரேமியாவோட எரேமியாவை கூட்டிட்டு போய் ஒரு தேவாலயத்துல வச்சு ஒரு சமாதானம் பேசுறதுக்கு, ஒரு ஆலயத்துல வச்சு ஒரு டிஸ்கஷன் பண்ற அளவுக்கு ஒரு புதிய பாதைய திருப்பி கொடுத்தாரே இந்த தேவாதி தேவன். அப்போ நம்ம நம்ம சோதிச்சு பார்க்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்ம சத்தியத்துல எரேமியா மாதிரி நம்ம உண்மையா இருக்குமா? நம்ம ஆண்டவரை வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கோமா? நம்ம மனிதர்களை நம்பாம இருக்கிறோமா? இன்னும் காத்திருக்கிற பிள்ளைங்களாக இருக்கிறோமா? ஆண்டவருக்குடைய திட்டத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? நம்மள மனிதர்களுக்கு கீழ்ப்படிந்து அவங்களுக்கு இசங்கிக்கிட்டு இருக்கோமா? எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கறவங்களாக காணப்படுறோம். கண்களை மூடி நம்ம ஒரு நம்மளை சிந்திச்சு பார்ப்போமா? ஏசப்பா, எரேமியா போல ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஐயா, எங்களை மாற்றுங்க தகப்பனே. நாங்க காத்திருக்கணும், உம்மை நோக்கி காத்திருக்கணும் தகப்பனே. இசப்பா, உங்களை நோக்கி நாங்க காத்திருக்கணும். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஆண்டவரே, உங்களை திட்டத்துக்கு ஆண்டவரே ஆண்டவரே சத்தியத்தின் பாதையில நடக்க காத்திருக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையை, எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு டெஸ்டிமோனியல் லைஃபாக மாற்றுங்க. எல்லாருடைய வாழ்க்கையை ஒரு டெஸ்டிமோனியல் லைஃபா மாற்றுங்க ராஜா. ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எரேமியா போல ஒரு டெஸ்டிமோனியல் லைஃபை எங்களுக்கு தாங்க. எங்களை ஆசீர்வதிங்க. பங்கு பெற்றவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் தாமே கூட இருந்து அவங்களை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வேலையில டேனியல் அங்கிளையும் ராஜாண்டையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு நல்ல டெஸ்டிமோனியல் லைஃப் தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க. பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை அவங்களுக்கு அவங்க உள்ளத்தை தொற்றுக்குங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ரொம்ப அருமையாக தெளிவாக உதாரணத்தோடு நம்ம சொன்ன சகோதரிக்கு நான் வாழ்த்து தெரிந்து கொள்கிறேன். விசேஷமாக இந்த புதிய வாசல் என்று சொல்லும் பொழுது நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனா இருப்போம். எத்தனையோ வாசல் இருக்கு, அது ஏன் இந்த புதிய வாசல் சொன்னாலும் சொல்லிட்டு இப்போதான் நம்ம ரொம்ப தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசல் திறந்து கொடுப்பார் சொல்லி நம்பிக்கையோடு கூட நம்ம இதை புதிய ஆண்டை ஆரம்பிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்த வேலை கூட இந்த நாள்ல கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடுயான சகோதரர் வெஸ்லி எமி ஜெஃபினா அவளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்பெல்லிங் தப்பா போயிடுச்சு, தயவுசெய்து மன்னிங்க. ஜெஃபினா, அது ஜெஃபினா கிடையாது. சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவருடைய மகளும் மருமகனும். அவளுக்காக இந்த வேலை கூட சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். துதிக்கிறோம் அப்பா, உயர்த்துகிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பது நிர்மூல மகா திருத்தது இந்த சுத்த கிருபாண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே அப்பா, நீங்க இந்த கிருபியான நாட்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. 925வது நாள் எங்களுக்கு காண செய்திருக்கீங்கப்பா. உங்க கிருபைக்காக கோடி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே, உங்களை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் தகப்பனே 16 அதாவது ஆண்டவரே இன்னைக்கு தகப்பனே, ஆண்டவரே 16ஆம் தேதி தகப்பனே, இன்னைக்கு 15, நாளைக்கு 16ஆம் தேதி தகப்பனே, மகள் ஜெசினாவும் மகன் வெஸ்லியும் தங்கள் திருமண நாட்களை காண இருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, அந்த குடும்பத்தை நீங்க வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி தகப்பனே, ஒவ்வொருவருக்கும் நீங்க துணையை உருவாக்கி கொடுக்குறீங்கப்பா. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, என்னோட அல்லாக்காக எங்கள் குழுவுல ஜெபிக்கிற பாரத்தோடு ஒவ்வொரு ஜெபங்களையும் பாரத்தோடு ஜெபிக்கிற மகள் தகப்பனே, அவர்களுக்கு கொடுத்த ஒரு அற்புத
கனி தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆபிரகாம் குடும்பத்தை ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி தகப்பனே அந்த குடும்பத்தை நீங்க பெருக பண்ணுங்க தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. அப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த திருமண நாள், அடுத்த திருமண நாள் பிள்ளைங்க கொண்டாடும் பொழுது தகப்பனே அவர்கள் கைகளில் அந்த கற்பத்தின் கனியை கொடுத்து நீங்க பெருக பண்ணி ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த இணையதள ஜெபக்குழுல இருந்து எல்லாரும் அனைவரும் தகப்பனே அப்பா நாங்கள் கரம் நீட்டி அந்த பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா பெருக பண்ணுங்கப்பா. நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க செய்யும் தகப்பனே. விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது தகப்பனே. அந்த ஜீவ விருட்சத்தின் கற்பத்தின் கனியை தகப்பனே கொடுத்து மகிழ செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த சகோதரி ஹேமாவுடைய உள்ளம், அவங்க சகோதரனுடைய உள்ளமும் தகப்பனே எவ்வளவாக தகப்பனே மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்காதா ஆண்டவரே, நம்ம கைகளில் ஏந்தி கொஞ்ச மாட்டோமா என்று எவ்வளவாக ஏங்கி தவிர்த்து தகப்பனே. நினைவுகளை நீர் அறிவி தகப்பனே. மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் நீர் தகப்பனே. மன விருப்பத்தை அருள் செய்கிற தேவன் தகப்பனே. உண்மை உறுதியாக கற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தகப்பனே நீரே எல்லா கேடகமும் எல்லாம் பலவுமா இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீங்கப்பா. எல்லா தடைகளையும் தகப்பனே இந்த வேளையில் தானே தகப்பனே நாங்கள் அத்தமாக்கப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அத்தமாக்கப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. தடைகள் யாவும் விலகுவதாக தகப்பனே. இப்பொழுது ஜெபிக்கிற வேளையில் தானே தகப்பனே உமது கரங்களை அந்த கற்பத்தில் வைப்பீராக அந்த தகப்பனே. அப்பா இப்போ காலத்தில் தகப்பனே கற்பத்தின் கனியை கொடுத்து நீங்க மகிழ செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் தகப்பனே. வெக்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. வசனம் சொல்கிறது தகப்பனே என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று தகப்பனே. வெட்கப்படாத அளவு காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. உலகத்தார் கண்களுக்கு முன்பாக ஜெபிக்கிறார்களே இவர்கள் குடும்பம், இவங்க என்ன ஜெபிக்கிறாங்க, இவங்களுக்கு கற்பத்தின் கனி இல்லையே, என்னெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையே, வருமானம் இருந்து என்னத்துக்கு அப்படின்னா கேவலமாக பேசுவார்களே தகப்பனே. அப்பா எல்லா நிந்தைகளுக்கு அந்த குடும்பத்தை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேலையில உமது கரம் இருக்கட்டும்பா. வருமானத்தில் உமது கரம் இருக்கட்டும்பா. போக்கில் வரத்தில் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எங்கு சென்றாலும் உங்கள் பிரசன்ன மகிமை பிள்ளைங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. வருமானங்களை பெருக பண்ணுங்க தகப்பனே. தேவ பாதுகாப்பு பராமரிப்பு அந்த குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. 1000 மடங்கு தகப்பனே இந்த திருமண நாளில் தகப்பனே அப்பா இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா நீங்கப்பா நானே கர்த்தன் சொல்லிருக்கீங்கப்பா. உங்களையே நாங்க நம்பி இருக்கிறோம் அப்பா. நாங்க ஒருபோது வெட்கப்பட்டு போகுது தகப்பனே. அப்பா அந்த திருமண நாளை இது போல நிறைய திருமண நாட்களை காண நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆசீர்வைங்கப்பா. உமது கிருபை பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டுப்பா. உமது வேலை எப்பொழுது பிள்ளைங்களோடு இருக்கட்டும்பா. கரம் பிடித்து பிள்ளைங்களை வழி நடத்துங்கப்பா. ரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கப்பா. சந்தோஷமான அந்த நாளை கொண்டாட சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமாக சமாதானத்தோடு கொண்டாட நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கிருபை தாங்கட்டும் தகப்பனே. அப்பா நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஏறெடுத்த இந்த ஜெப விண்ணப்பங்களை தகப்பனே நீர் அங்கீகரித்து தகப்பனே வெற்றியை எங்களை காண செய்ய போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சக்கல துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இப்படியே ஜெபங்கள் எங்கள் இனிய பிதாவே. ஆமென். 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 Thank you so much. Thank you, sister. தேங்க்யூ Thank you. சிஸ்டர். குழுவின் சார்பிலே என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Thank you, brother. Thank எஸ் you. சார். தேங்க்யூ சிஸ்டர். தொடர்ந்து இந்த வேலை கூட நம்ம ஜெபம் செல்ல போகிறோம். ஒருவருக்காக ஒரு ஜெபம் ஜெபிக்கிற நாள்ல நம்ம சகோதரி சாந்தி முத்துசாமி குடும்பத்திற்காக சகோதரி டாக்டர் சகாய்மேல் அவர்களும், ரோடி தாமஸ் அக்காவுக்காக அவங்க குடும்பத்திற்காக சகோதரி ஜெரி ஜோசன் அவர்களும், மார்கரெட் ஸ்டீவன் அவருடைய குடும்பத்திற்காக சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களும், சுகன்யா சுரேஷ் சகோதரி சுகன்யா சுரேஷ் அவர்கள் குடும்பத்திற்காக சகோதரி பஞ்சாயத்து அவர்களும் ஜெயிப்பார்கள். முதலாவதாக குறிப்பாக சகோதரி சாந்தி முத்துசாமிக்காக சகோதரி சகாயம் மீறி அவர்கள் ஜெயிப்பார்கள்.
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த 925வது இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே எங்களை ஒருமித்து கூட்டி சேர்த்தீரப்பா. உமக்கு கிருபை, உமது கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் மீது இவ்வளவாய் நீர் கர்த்தர் இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அநேக காரியங்களுக்காக உலக பிரகாரமாக பலர் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஒரு சிறு கூட்டமாக கூட்டி சேர்த்து உமது சமூக தண்டையிலே இருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், உமது ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் நிறைந்திருக்கவும் கிருபை பாராட்டினீரே. நன்றியப்பா. இப்பொழுதும் கூட இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே ஒருவருக்காக நாங்கள் ஜெபிப்பதற்காக வந்து இருக்கிறோம். தேவனுடைய சமூகம் எங்களுக்கு இறங்குவதாக. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சகோதரி சாந்தி முத்துசாமி அவர்களுடைய குடும்பத்திற்காக உமது சமூகத்திலே வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, யூத் ஃபார் கிரைஸ்ட் சார்பாக பள்ளிகளில் மாணவியருக்கான ஊழியம் செய்கிற அன்பு சகோதரியை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் அப்பா. இந்த ஊழியம் சிறப்பாய் அமைய ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எத்தனையோ உலக பிரகான பாடுகளுக்கு மத்தியிலே இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதுள்ள காலங்களிலே பள்ளிகளிலே கர்த்தரை பற்றி பேசுவதற்கும் பைபிளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் எவ்வளவாய் நெருக்கம் உண்டு என்பதை நீர் அறிவீரப்பா. ஆனாலும் கூட சகோதரி உற்சாகமாய் இவர் செய்வதற்காக உம்மை துதிக்கிறோம். இன்னும் சகோதரிக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. ஆத்தும ஆதாயத்திலே மிகுந்த பலனை கொடுங்கப்பா. இந்த ஊழியம் பறந்து விரிந்து அநேக சிறு பிள்ளைகளை கர்த்தருக்குள் அழைத்து கூட்டி சேர்க்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய கணவர் முத்துசாமி சார் அவர்கள் முக்கூடல்ல இருந்து வேலை பார்க்கறதுனால காலையில போயிட்டு ராத்திரி தான் வந்து சேருதாங்கப்பா. சுரண்டைக்கு தகுந்த வேலையும் இடமாற்றமும் கிடைக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்னுமா தயவாய் இறங்குங்க. உமது ஏற்ற வேலையை வெகு சீக்கிரத்துல கொண்டு வாங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் குடும்பமாய் இன்னும் அதிகமான நேரங்களை செலவழித்தால் கர்த்தரை பற்றி அதிகமாய் பேசுவார்களே, இன்னும் உமக்காக உற்சாகமா ஊழியம் செய்வார்களே அப்பா. அன்பு சகோதரனுடைய டிராவல்ல தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. என் ஒவ்வொருவர் கண்களிலும் உமது மகனுக்கு ஆண்டவரே தயவும் இரக்கமும் கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் தாமே பாதுகாப்பாக இருந்து ஒரு தினமும் குடும்பம் முழுவதையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு மகன் ராபின்சனுக்காக நாங்கள் ஜெபித்தோம் இயேசு சுவாமி. கர்த்தர் அதற்கான பதிலை கொடுத்து திருமணம் விரைவாக சிறப்பாக நடந்தேறியதப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்பா. இன்னும் கூட ஆண்டவரே, இந்த குடும்பம் தழைத்தோங்க விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற, மகளும் மருமகனும் வேலையில முன்னேற, குழந்தை செல்வம் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணத்தையும் தாண்டி அதிகமான விசேஷங்கள் இந்த குடும்பம் காண கிருபை செய்யுங்கப்பா. மகன் குடும்பத்தை மகள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை செல்வத்தினால் குடும்பத்தை விருத்தியாக்குங்கப்பா. ஆண்டவரே, பலுகி பெருகி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக இந்த குடும்பத்தை நீ தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி, ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷித்த ஆசீர்வாதங்களினால் இந்த குடும்பம் வரும் காலங்களிலே சாட்சியாக நிற்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த கருவுக்குள் உள்ள குழந்தைகளையோ ஆண்டவரே, உறப்போகிற குழந்தைகளையும் நாங்கள் குழுவாக சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தாயாருடைய மூளையில் கட்டிக்காக 2 வருஷத்துக்கு முன்னால சிகிச்சை நடந்ததப்பா. ஆனால் அதனுடைய சைடு எஃபெக்டா இயேசு சுவாமி, அதனுடைய ஆபரேஷன் டிஃபால்ட்டாக வாய் நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குது இயேசு சுவாமி. தகப்பனே, பூரண சுகத்தை அன்பு தாயாருக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே ஊழியக்காரருடைய குடும்பத்தை ஆண்டவரே விசேஷமாக நீர் விசாரிக்கிறவர் அல்லவாப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. குடும்பத்திலே சாட்சிகளை எழுப்புங்க இயேசு சுவாமி. அந்த குடும்பம் சிறப்பாக இருப்பதின் பொருட்டு அநேகர் விசுவாசத்தில் பெருகும்படியாக குடும்பத்தை முழுவதுமாக நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவித நோய்களையும் நோய் படுக்கைகளையும் கர்த்தர் அகற்றி போடுங்க. பாடுகளையும் துன்பங்களையும் அகற்றி போடுங்க. பொருளாதாரத்திலே ஒரு பெரிய பெரிய ஆரோக்கியம் ஆறுதலும் வரும்படியாக கிருபை செய்யுங்கப்பா. வளர்ந்து பெருகட்டும் இயேசு சுவாமி. கையிட்டும் செய்யும் காரியங்களிலெல்லாம் கர்த்தருடைய கரம்
கூடவே இருந்து வருமானத்தை பெருக்கும்படியான ஒரு கிருபையை கொடுங்கப்பா. பிள்ளை செல்வங்களை கொடுங்க இயேசு சுவாமி. முழுவதுமாக ஆண்டவரே, சகோதரி சாந்தி முத்துசாமி அவர்களுடைய குடும்பத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதம் குடும்பத்தோடு கூட இன்றும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம். கூட அடுத்த ஜெபவிப்பாக சகோதரி தோழி தாமஸ் அக்காவுடைய குழுவதற்காக சகோதரி ஜெரி ஜோஸ் அவர்கள் ஜெபம் பண்ணுங்க. அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெப குடிக்காம கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பாதத்துல வந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்று விசுவாசித்து உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பாவங்களை அப்படி சன்னிதானத்துல அர்ப்பணிக்கிறேன். ஒரு முறை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும். இந்த விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கு தகுதியாக நான் இருக்க நீங்க உதவி செய்யுங்க. இந்த நிமிடம் வரை ஆண்டவரே நீர் தகுதிப்படுத்தி கிருபையினாலே நிறைத்து ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவினால் நிறைத்தவளாக என் வாழ்க்கையை தொடர நீர் கிருபை செய்திருக்கிறீங்களே, அந்த விசுவாசத்தோடு உடைய பாத்துல வந்திருக்கிறேன். இந்த ஜெப குறிப்பை உடைய பாத்துல விசேஷமாக வைக்கிறேன். அருமையான சகோதரி குளோரி தாமஸ் அவர்கள் குடும்பத்தையும் உம்முடைய பாத்துல இந்த நேரத்துல வைக்கிறேன்ப்பா. அவங்க எங்க இருந்தாலும் அந்த குடும்பங்களை அவர்கள் மூலமாக எழுப்பப்பட்ட எல்லா குடும்பங்களையும் இந்த நேரத்துல நாங்க நினைக்கிறோம். ஆண்டவரே, அநேகமாக ஒருமனப்பட்டவர்களாக அருமையான சகோதரிக்காக உண்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில வந்து அவங்க அநேக நேரங்களில் ஆசீர்வாதங்களை கொடுக்கறது உண்டு. ஆண்டவர் எவ்வளவு உற்சாகத்தோடு வந்து அவர்கள் ஜெபித்து சாட்சி சொல்லி எங்களை ஆசீர்வதித்து சென்ற நாட்கள் உண்டு. அவர்களுக்காக உம்முடைய பாதத்துல வந்து நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு கொடுத்த நல்ல சுகத்திற்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். ஒருவேளை அவங்க உதடுகள்ல பாதிப்பு, அது கூட சுகமாய் அவங்க நன்றாக இருக்கிறாங்கன்னு கேட்டு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களின் அழகாக நீங்க அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. விசுவாசத்தோடு உங்களுடைய பாதத்துல இருக்கிற பிள்ளை ஆண்டவரே, எந்த சுகேனம் வந்தாலும் இந்த உடல் மண்ணுக்குரியதாக இருக்குது அப்பா. உடல் பலவீனமான உடல் அப்பா. ஆனாலும் நீங்க அந்த பலவீனத்துல இருந்து அவளை சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. கண் திறப்பது கடினமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்களை கூட அவங்க திறக்கிறதுக்கு வழி இல்லாம ஆண்டவரே நன்றாக தெளிவாக அவர்கள் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அந்த கண்களை திறந்து அவர்கள் செய்யறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க கிருபியாக இறங்கும் பூரண சுகத்தை அவர்கள் பெற்று இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்ற நாட்களை சமீபத்துல வைத்திருக்கீங்க. விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அவளோடு வந்து அவங்க ஜெபிக்கிற சாட்சி கொடுக்கிற பிள்ளை ஆண்டவரே, அந்த மகளுக்கு நல்ல பூர்ண சுகத்தை தாங்க. நல்ல நன்றாக இப்ப இருக்குதுன்னு சொல்லி அவங்க சாட்சி கொடுக்க நீர் கிருபை செய்யும் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறேன். அவர்களுடைய பாதுகாவலுக்காகவும் அவர்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்கி இம்மட்டும் இறங்கி உதவி செய்திருக்கீங்க. அவங்களுடைய ஊழியங்கள், அவங்களுடைய எல்லா விதமான ஒப்படைப்புகள் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. ஆண்டவரே நீர் அழகாக ஞாபக புஸ்தகத்துல எழுதி வைத்திருக்கிறீங்க. அவர்களை நீர் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தும் சுவாமி. அவர்களுக்காக விசேஷமாக நாங்க எல்லாரும் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பலத்தோடு எங்கள் மத்தியில வந்து சாட்சி கொடுக்க கிருபை செய்யும். அதே போல அருமையான மகன் பிரான்சிஸ்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவங்க கிட்னி அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு அந்த டயாலிசிஸ் போயிட்டு இருக்கு சுவாமி. அதுலயும் பலவீனத்திலிருந்து உங்களுடைய பலன் பூர்ணமாயிருந்து நீங்க பலப்படுத்துங்க. கிட்னியை நீங்க பலப்படுத்துங்க சுவாமி. அந்த கிட்னியில இருக்க பலவீனத்தினால்தான் இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்குதப்பா. ஆண்டவரே, மகனை நீர் உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். அருகில போய் நீர் தொட்டு அவர்களை பலப்படுத்தும். நீ விசுவாசித்தா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி ஆண்டவரே அவர்களை பரிபூர்ண சுகத்தினால் நிறைத்து காத்து கொள்ளுங்க. அவர்களும் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. அருமையான மகன் அவங்களுடைய மருமகள் லதா, அவங்களுடைய சுகத்திற்காக கூட ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரிக்கு நீ மட்டும் சுகம் கொடுத்திருக்கீங்க, வழி நடத்திருக்கீங்க. அவங்களை ஆசீர்வதியும். பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஜெனிஃபர்காகவும் ஜேனுக்காகவும் உனக்கு ஸ்தோத்திரமாண்டவரே. ஜெனிஃபருக்கு கர்ப்பத்தின் கனிக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அருமையான மகளுக்கு சீக்கிரத்துல நல்ல செய்திகளை கேள்விப்பட்டு உண்மை துதித்து ஸ்தோத்தரித்தாண்டவரே. எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான நாட்களை வைத்திருக்குன்னு விசுவாசித்து தொடர்ந்து நாங்கள் அந்த விசுவாசத்திலே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான ஜேனுக்காகவும் வரன் கிடைப்பதற்காக நம்முடைய பாத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நல்ல வரன் கிடைத்து ஆண்டவரே நல்ல செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள அந்த குடும்பம் அதன் மூலமாக உண்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே அநேக பேர் உங்களுடைய அன்புக்குள்ளாக வரத்தக்கதாக நீங்க ஜேனுக்காக சீக்கிரத்துல நல்ல செய்தியை நாங்கள் கேள்விப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, மறுபடியுமாக அந்த கிட்னிக்காக ஜெபிக்கிறோம். பிரான்சிஸ் சகோதரனுக்கு பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க வந்து இந்த இடத்துல எங்களோடு பங்கு பெற்று உண்மை துதிக்க நீங்க கிருபை செய்யுங்க.
அடுத்ததாக யுஎஸ்ஏல இருக்கிற மகனுக்காக ஜெபிக்கிற சுவாமி, அமலுக்காக, அருமையான மகள், அவங்களுடைய வேலைக்காகவும் சுகத்திற்காகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய பாத்துல வருகிறப்பா. அந்த இடத்துல நீ ஒரு ஒளி விளக்காக அந்த யுஎஸ்ஏ பட்டணத்துல, அந்த பெரிய கண்ட்ரி, இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஆண்டவரே, இந்த ரொம்ப ரிச்சஸ்ட் கண்ட்ரி, அந்த இடத்துல அவர்களை வைத்திருக்கீங்க. எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிறைத்திருக்கிறீங்க. உமக்கு சாட்சியான பிள்ளைகளாக, ஒளி விளக்காக அந்த இடத்துல அவர்களை சுற்றி ஒரு கூட்ட மக்கள் உண்மை அறிந்து கொண்டு உண்மை துதிக்கிறவர்களாக நீங்க வைத்திருக்கேன்னு விசுவாசித்து நன்றி செலுத்துகிறேன். இன்னும் தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தை நீர் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். பேத்தி ஜெபக்கனிக்காக, படிப்பிற்காக உங்களுடைய பாத்துல வருகிறோம் சுவாமி. வேலை வாய்ப்பு எல்லாவற்றுக்காகமா அந்த அருமையான ஜெபக்கனிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளை நீர் ஆசீர்வதித்தரலும், பலப்படுத்தும். இந்த மகளும் எங்கள் ஜெபக்கூடுகளை வந்து சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. அடுத்ததாக அடுத்த பிள்ளை யுஎஸ்ஏல இருக்கிற மகள் கிறிஸ்டிக்காகவும் மருமகன் சாலமோனுக்காகவும் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான பிள்ளைகள் எங்களோடு எப்பொழுதும் வந்து அவர்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்வாங்க, சாட்சிகளை பகிர்ந்து கொள்வாங்க, பாடல்கள் மூலமாக. ஆண்டவரே, அவர்களுடைய ஊழியத்திற்காக உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்கள் ஊழியத்தை நீர் பலப்படுத்தும், பழகி பெருக கிருபை செய்யுங்க. அநேகம் பேருக்கு உங்களுடைய சாட்சியாக அவர்கள் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. வாய்ப்புகளை நீர் கொடுத்து வழி நடத்துங்க, சுகம் பலன் கொடுத்து வழி நடத்துங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜான்சன் ஜேக்கப்காக உங்க கொடாக்கூடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அங்கங்கே நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கீங்க. தொடர்ந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. பேர பிள்ளைக்காகவும் பேத்திக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. பேரனையும் பேத்தியுடைய கையில கொடுக்குறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை நீர் நேசிக்கிற தேவன். அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே. இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்தும். உம்முடைய அன்பினால நிறைந்த பிள்ளைகளாக, பாதுகாவலோடு உமக்கு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக இருக்கிற இடத்துல ஆண்டவரே வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாக, அன்பு நிறைந்த பிள்ளைகளாக வளரத்தக்கதாக, அந்த குடும்பம் அந்த பிள்ளைகளை அப்படி வளர்க்கத்தக்கதாக நீ ஜான்சன் அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், பெற்றோருக்கு உதவி செய்யும். அதே போல கனடாவில் வசிக்கும் மகள் நிம்மிக்காக உடைய பாத்துல ஜெபிக்கிறேன். மருமகன் ஜெபக்குமாரையும் உடைய பாத்துல வைக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வேலைக்காகவும் அவருடைய நல்ல சுகம் பலனுக்காகவும் வேலையில முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அருமையான பிள்ளைகளும் உடைய பாத்துல வைக்கிறேன் சுவாமி. நிம்மியும் மருமகனையும் நீர் ஆசீர்வதித்தரலும். கனடா பிளேஸ்ல அவங்கள வைத்திருக்கிறீங்க. அங்கேயும் அவர்கள் ஒரு ஒளி விளக்காக, அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக அந்த குடும்பம் விளங்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து வந்திருக்கீங்க. அதற்காக கூட நன்றி. அருமையான பிள்ளைகள் மகள் ஷெரீனுக்காகவும் கணவனுக்காக ஜெபிக்கிறேன். மகன் கெவின் அவனுடைய திருமண ஏற்பாடுகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் வழி நடத்தும். அந்த ஏற்பாடுகளை சரியான முறையில செய்யத்தக்கதாக ஏற்ற பிள்ளையை நீர் காண்பித்திருக்கீங்க. அதே நேரத்துல அந்த திருமணத்தை சரியான இயேசுவின் குடும்பமாக அந்த திருமணம் நடக்கத்தக்கதாக எல்லாரும் ஆண்டவரே அந்த இடத்துல சாட்சி பகரத்தக்கதாக, உண்மை பார்க்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த திருமணம் ஒரு அந்த ஒரு பக்தியான ஒரு திருமணமாக, ஒரு உலகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல அந்த திருமணம் நடக்கத்தக்கதாக, முப்பரி நூல் அறுபடாதுன்னு சொல்றது போல அந்த திருமணம் சிறப்பாக நடக்கத்தக்கதாக உம்மை பற்றி கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரே அவர்கள் உமக்குள்ளாக தங்கள் கைகளை இணைத்தவர்களாக உம்மை ஸ்தோத்திரிக்க கிருபை செய்யும். மறுபடியும் அருமையான சகோதரி குளோரி தாமஸ் குடும்பத்தையுடைய பாத்துல வைக்கிற அருமையான பிள்ளைகளை ஆங்காங்கே வைத்திருக்கிறீங்க. நல்ல செய்திகளை இந்த வயதான காலத்துல அவங்க கேட்டு உம்மை துதிக்க கிருபை செய்திருக்கீங்க. தொடர்ந்து எந்த காரியனாலும், எந்த கவலையான காரியனாலும் ஜெபித்து ஜெபித்து உற்சாகத்தினால் அவர்களை நிறைத்து காத்து கொள்ளுங்க. இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். அடுத்த ஜெப குறிப்பு சகோதரி மார்கரெட் ஸ்டீபன் அவர்களுக்காக டாக்டர் தேவதாஸ் அவர்கள் எழுப்பார்கள். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 1 மணி நேரமாக உங்கள் பாதத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை உம்மிடத்தில் ஏறெடுத்தக்கதான கிருபையில எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்களுக்கு முதன்மையாளராக இருந்து ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆண்டவரே 5 வருடத்துக்கு மேலாக ஆண்டவரே நடைபெறத்தக்கதான கிருபைகளை நீங்க தந்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. இந்த நேரத்திலும் அருமையான சகோதரி மார்கரெட் ஸ்டீவன் அவங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பார்ப்பட்டு நிற்கிறோம் தகப்பனே. இம்மட்டும் நீர் அவர்களை தாங்கி வழி நடத்தி வரக்கூடிய அந்த உன்னதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அவர்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பிற்காக உம்மிடத்தில் பாரப்பட்டு நிற்கிறோம் தகப்பனே. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்த வேண்டும். மறுமிடத்தில் மண்டாடுகிற
தகப்பனே. தேவரீர் அவங்க பங்கு பண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியத்தின் பாதைகளிலும் ஆண்டவருடைய கிருபை காணப்பட தேவரி கிருபை பாராட்டும். தேவரீர் இன்னும் அநேக பேருக்கு அவங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து ஆண்டவருடையே அநேக ஆத்மாக்கள் வழி நடத்தத்தக்கதான கிருபைகளை அவர்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிற தகப்பனே. தனிப்பட்ட அவங்களுடைய ஜெப ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களை ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் கூட தகப்பனே உங்கள் பாதத்தில் வந்து அதற்கான பலன்களை அவங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டும் மறுமடத்தில் மன்றாடுகிறோம். குறிப்பாக அவங்களுடைய இந்த காலங்கள்ல பலவீனங்கள் எல்லாம் சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாறி அவங்களுக்கு நல்ல சுகமாக இருக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவுடைய ஆவியலால் அவர்களை நிரப்பியறல வேண்டுமா ஜபிக்கிறோம். பரிசுத்தஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு வழி காட்ட வேண்டுமா ஒரு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. குறிப்பாக அவங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த பாரப்பட்டு நிற்கிறோம் தகப்பனே. தேவரீர் அவங்களுடைய மூத்த மகன் மருமகள் அதே போல அவங்களுடைய மகள் மருமகன் அவங்களுடைய பேர பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரப்பட்டு நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே பிள்ளைகள் பல இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய நிமித்தமாக இருந்தாலும் தேவரீர் அவர்களுடைய கூட இருந்து அவர்கள் குடும்பத்தை நீர் நடத்தி ஆண்டவரே குடும்பத்துல அவங்க சந்தோஷமும் சமாதானமும் இருக்கத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜபிக்கணும் தகப்பனே. பிள்ளைகளோட குடும்பத்துல இருக்கக்கூடிய தேவைகளை ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் பரிபூர்ணமான கிருபையில் அவருக்கு தர வேண்டும் மறுமடத்தில் மன்றாடுகிறோம். மனிதனுடைய வாஞ்சைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் இந்த ஆண்டிலே அவர்களுக்கு கிடைக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜபிக்கிற தகப்பனே. பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல நல்ல பாதுகாப்பும் அவங்களுடைய முன்னேற்றமும் காணப்பட தேவரி கிருபை பாராட்ட வேண்டுமா ஜபிக்கிறோம். தேவரி விசேஷமாக அவங்களுடைய மகன் நிலைமகன் அவங்களுடைய மோசஸ் அவங்களுக்காக அவங்களுக்கு பாரப்பட்டு நிற்கிறோம். மகனுக்கு நீ தந்திருக்கிற நல்ல ஊழியத்தின் பாதைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தின தகப்பனே. ஆண்டவரே கடந்த காலங்கள்ல ஆண்டவரே அவங்களுடைய திரும்ப வாழ்க்கையை நீங்க நல்லாக நடத்தி கொடுத்தீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கணும். உங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் மறுமடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. அவங்க செய்யக்கூடிய இந்த ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் தேவரே உங்களுடைய கிருபையும் உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவங்களுக்கு கூட இருந்து நல்ல வழிகாட்டுதலோடு அவங்களுக்கு ஆண்டவரை அவங்களோட ஊழியத்தை சிறப்பாக நடக்க தேவரை கிருபை பாராட்டணுமா ஜபிக்கிறோம். அநேக ஆத்மாக்களை ஆண்டவர் இடையில நடத்தத்தக்கதான கிருபைகள் அவங்களுக்கு நீங்க தர வேண்டும் மறுமடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இன்னும் விசேஷமாக சகோதரிக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய ஊழியத்தின் பாதைகள் எல்லாம் அநேக அறுவடைகளை காணத்தக்கதான கிருபைகளை நீங்க செய்ய வேண்டும் மறுமடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. எங்களுடைய ஜெபக்குழுவிலும் தவறாமல் அவங்க கலந்து கொள்வாங்க. ஆண்டவரை இப்ப அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீங்க நன்றாக பதில்களை தந்து அவர்களை ஆசீர்வதித்து அநேக பேருக்கு அவங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றி ஆண்டவரே அவளை சிறக்க செய்ய வேண்டுமாறும் இடத்தில் மன்றாடுகிறது. அப்படி இப்படியாக இந்த முழு குடும்பத்தினுடைய தேவைகளையும் முழு குடும்பத்தினுடைய பாதுகாப்பையும் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஆண்டவர் தாமே அவர்களை பாதுகாத்து பூரணமான ஆசீர்வாதத்தினால அவர்களை ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தை மென்மேலும் நீ சிறக்க பண்ண வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிறோம். துதி கனமையும் எல்லாம் உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசுவிலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நேரம் அதிகமாக இருப்படியால் சுகன்யா சுரேஷ் அவர்களுக்காக அவர்கள் அடுத்த வாரம் இருப்பார்கள். இந்த வாரம் அதை எதிர்கொள்வோம். இப்போ விசேஷ சாட்சி 2 இருக்குது. அந்த 2 சாட்சியும் நீங்க கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா அடிமை ஒரு சாட்சி சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்ன சாட்சினாக்கா, நிறைய பேருக்கு பிறந்த நாள் இருக்குது, திருமண நாள் இருக்குது. அந்த நாள் விசேஷத்தை கொண்டாடுவீர்கள். என்னை பொறுத்தவரை 15th of January மிகவும் விசேஷித்தமான ஒரு நாள். ஏன்னு சொன்னா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு நாள் அது. அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், சாட்சி பெற ஆசைப்படுகிறேன். 2000 ஆண்டு, அதாவது 2000 இயர் பிறந்த அந்த வருடத்திலே ஜனவரி 15ஆம் தேதி, ஒருவேளை நான் இதற்கு முன்பதாக இந்த சாட்சி சொல்லியிருக்கலாம். ஆனால் கேட்டவர்களுக்கு ஸ்தோத்திரம். நான் கூட இந்த வேலை கூட ரிப்பீட் பண்ண ஆசைப்படுறேன். ஏன்னா 26 வருடம் முன்பதாக அந்த ஆக்சிடென்ட் ஒரு நடந்தது. அது 15th of ஜனவரி ஒரு ரஜா நாள் இருக்கிறபடியால் நாங்கெல்லாம் ஒரு சைட் சீயிங்காக வெளியே போயிருந்தோம். அப்படி போயிட்டு திரும்பி வரும் பொழுது மும்பை பட்டணத்துல அந்த இடத்துல கர்த்தர் என்னை ஒரு இன்சார்ஜாக, ஒரு ஒர்க் ஷாப் இன்சார்ஜாக வச்சிருந்தாரு. அந்த இடத்துல பார்த்தாக்கா எதிர்த்தாப்புல வர ஒரு மணல் லாரி அடிமையின் கார் மேல மோதிய நிமித்தமாக நொறுங்கி போனது. உள்ளே இருந்த என்னுடைய மனைவிக்கும் இன்னொரு எங்களுடைய சொந்தக்கார பெண்களுக்கும் கொஞ்சம் காயங்கள் ஏற்படுறது. ஆனால் அடிமை பொறுத்தவரை அங்கே நொறுங்கின நிலை இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த டோரை தான் உடைச்சிதான் வெளியே எடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வேலையில எல்லாம் துரிதமானது. ஒருவேளை கொஞ்சம் ஒரு half an hour இல்லை 1 hour, half an hour கொஞ்சம் இருந்தா கூட
ஒருவேளை ரத்தமெல்லாம் வழிந்து போய் நான் ஒருவேளை இந்த உலகத்தை முடிக்க வேண்டியிருக்கும். கர்த்தர் வேறு விதமாக அப்ளை பண்ணார். ஆகையால் என்ன பண்ணாருனாக்கா, உடனே இம்மீடியட்டா பழுவேட்டூர் அனுப்பி வச்சாரு. யாருனாக்கா, ரிலையன்ஸ்ல இருந்து 2 பஸ் நிறைய ஆட்கள் வந்தாங்க. துரிதமாக, சீக்கிரமாக அதுல விசேஷமாக தமிழ் வாகனமாக இருக்கிறபடியால் நேம் போர்டு வந்து தமிழ் போர்டு இருந்தது. ஐயா அவங்க வந்து இம்மீடியட்டா வந்து தமிழ்காரங்க தான் சொல்லிட்டு இறங்குனாங்க. அங்க இருக்க எல்லா தமிழ்காரங்களும் இறங்குனாங்க. இறங்கி என்ன பண்ணாங்கன்னா, உடனே இம்மீடியட்டா டோரை உடைச்சி என்னை வெளியே எடுத்து பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனும் வந்து சேர்ந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து என்னுடைய சரீரத்தை எடுத்தாங்க. எடுத்து கொண்டு போய் உடனே பக்கத்துல இருக்க பல்வேறு ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னுடைய மனைவி கிட்ட விசாரிச்சு அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அவங்களும் மயக்கம் தான் இருந்தாங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு என்னுடைய செக்யூரிட்டி நம்பரை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே இந்த மாதிரி மேனேஜர்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் உடனே எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. போயிருக்க வேண்டிய ஒரே உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். உடனே கொண்டு போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அங்க வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது 1.5 நாள் கழித்து தான் எனக்கு மயக்கம் தெளிந்தது. அப்போதான் எனக்கு தெரிந்தது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லிட்டு. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், சுகப்படுத்தினார். அநேக பலவீனங்கள் வந்தது, எல்லாத்தையும் மாற்றி போட்டார். அநேக காயங்கள் செப்டிக் ஆனது, அதையும் கூட அவர்கள் இமீடியட்டாகவே இந்த ஒரு ஆபரேஷன் பண்ணி அதையும் சரி பண்ணாங்க. இப்படி எல்லாமாக பண்ணி கம்ப்ளீட்டாக என்னை ஒரு ஆளாக மாற்றினார்கள். அதை வைத்துக் கொண்டுதான் நான் தொடர்ந்து அங்க வேலை செய்ய முடியல. அங்கேயே இருந்தாக்கா ஒருவேளை அவங்க ஆயத்தம் சொல்லிட்டு எங்க வீட்டுல தான் சொன்னாங்க. அப்படி பதவி உயர்வு கொடுத்து ஒரு ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் நாங்க போக முடியும் என்னுடைய சேர்மன் முன்பதாக. ஆனாலும் கூட நான் வாரண்டி ரிட்டர்மெண்ட் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து காரணியா செல்லும்படியாகவும் எஜுகேஷன் லைன் செல்லும்படியாகவும் தொடர்ந்து நாங்க இந்த எஜுகேஷன் லைன் போயிட்டு வேறு விதமான ஒரு வாழ்க்கையை தொடர கதை கிருபை தந்தார். ஊழிய வாழ்க்கையை தொடர கதை கிருபை தந்தார். இது கர்த்தருடைய மகத்தான கிருபை. இவ்விதமாக என்னை காப்பாற்றி புத்துயிர் கொடுத்து என்னை 26 வருடங்கள் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைகளை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், போற்றுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் தாமே என்னை பாதுகாத்துக் கொண்டார், பராமரித்தார். இம்மட்டுமாய் இதனால் வரையில் கூட இத்தனை பலவீனம் சரி எல்லாத்தையும் மத்தியில் கூட என்னை பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாளுக்காக நன்றி. 15th of ஜனவரி நான் மறக்க முடியாத நாள். இந்த நாளோடு கூட என்னோட வாழ்க்கை ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது. புதிதாக ஒரு உயிரை கொடுத்து காப்பாற்றி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், போற்றுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வேலை கூட சகோதரி ரதிமுத்து அவர்கள் சாட்சி சொல்வார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் டியூட்டி முடிஞ்சு வர்றப்போ பாரித்தூரம் கடந்து வந்துட்டேன் பார்த்துக்கோங்க, 2 வீலர்ல. ரோட்டு ஓரமா ஒரு பையன், வாலிய பையன் நின்றுட்டு இருந்தான். சரி, அவன் ரோடை விட்டு கீழே தானே இறங்கியிருக்கான்ட்டு நான் லெஃப்ட்ல ஓரமாவே தான் வந்தேன். அந்த பையன் நீ பார்க்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. நான் அவன் பக்கத்துல வரவும் அவன் டக்குன்னு வண்டியை எடுத்துட்டான் பார்த்துக்கோங்க. என்னால டக்குன்னு பிரேக் பிடிக்க முடியல. மணிக்கட்டுல அவனுடைய ஆண்பர் இடிச்சதுல எலும்பு 7 இடத்துல குட்டி குட்டியா உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, டாக்டர் சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி வந்து ஒண்ணுமே பேச முடியல, வாயிலாம் உளற மாதிரி ஆயிட்டேன். திரும்ப ஒண்ணு இல்லைன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா அது மட்டும் கேட்க தவிர, ஒரு ஆட்டோ டிரைவர், தெரிஞ்ச டிரைவர், எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆடுகள்லாம் கொண்டு வருவார். மேடம் வாங்க மேடம், பக்கத்துல உள்ள டிஸ்பென்சரிக்கு போவோம்னு கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பையனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டு அந்த ஆட்டோல ஏறி ஜிஹெச் போயிட்டேன். அவங்க டிடி மட்டும் போட்டாங்க. போட்டுட்டு இருக்கலே பையன் வேகமா வந்துட்டான். திரும்ப டாக்டர்கிட்ட அங்கே வேற பெரிய ஹாஸ்பிட்டல் கார்த்திக் நர்சிங் ஹோம் வந்து அங்கே எனக்கு உடனே சர்ஜரி பண்ணிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு கொண்டு போயிட்டு ஒரு 1.25 இருக்கும் திரும்ப கொண்டு வந்தாங்க. எவ்வளோ ஆண்டவர் எனக்கு நிறைய சாட்சி நான் சொல்லலாம் பார்த்துக்கோங்க. ஆனா நானும் பல வகையில நிறைய வகையில மனம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொன்றிலையும் ஆண்டவர் எனக்கு அப்படி பனி போல ஒவ்வொரு துன்பத்தையும் விளக்குறாரு. ஆண்டவர் கூட இல்லைன்னா நானும் இல்லாமலே போயிருந்திருப்பேன். அந்த அளவுக்கு மனவேதனையோட தான் இருந்துட்டு இருக்கேன். இப்போதைக்கு சர்ஜரி முடிஞ்சுட்டு எனக்கு உங்க எல்லாருடைய ஜெபமும் ஆண்டவர் நல்ல மகிமையா எனக்கு அந்த வழியிலிருந்து, எனக்கு பெரிய ஆபத்துல இருந்து என்னை காப்பாத்தினார். ரத்தம்லாம் ரொம்பலாம் அந்த மாதிரிலாம் எந்த ப்ளீடிங்கும் இல்லை. புண்ணுகள், சிராய்ப்பு அந்த மாதிரி, கை கால் அந்த மாதிரி, நகம் அந்த மாதிரிதான் இருக்கு. தலையில லேசா அடிச்சு அதுவும்
சிடி ஸ்கேன் எடுத்தோம், அதுலயும் ஒண்ணும் இல்லைன்னு ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் அதுலயும் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு நான் வந்து வீக்கம் வத்தாமலே இருந்தது. அப்புறம் வத்திட்டு தலையில பெரிய ஆபத்துலாம் வந்து என்னை காப்பாத்திருக்காரு ஆண்டவர். தேவனுக்கு மகிமை. எவ்வளோ கோடி கோடி மகிமைன்னு நான் சொல்லணும். இதுல என் பையனும் என்னுடைய அன்பை நான் அதில்தான் பார்த்தேன். இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கிறத. அவன் சமாதானத்தோட ரட்சிப்பு கண்டிப்பா அவன் ஆண்டவருக்குள்ள வரணும், திரும்ப ரட்சிக்கப்படணும். என் மகனும் மருமகனும் பேத்தியும் ஆண்டவருக்குள்ள வரணும். நீங்க எல்லாரும் எனக்காண்டி ஜெபிக்கணும். ஜெபிச்சதுக்காண்டி நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேளை கூட இந்த 2 சாட்சிகளுக்காகவும் சகோதரி ஹேமா அவர்கள் கர்த்தர் இருப்பார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கீழே விழுந்த போது தாங்குகிற தேவன் நீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கடந்து சென்ற பாதைகள்ல விசேஷமாக பிரதரோடு கூட தகப்பனே ஆண்டவரை கடந்து சென்றது ஆண்டவரே. எங்களுடைய சொந்த மகள தங்கையாக இருந்த போதிலும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்கள் 3 பேருக்கு அந்த நாள்ல ஜீவனை கொள்ளை பொருளாக கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கூட ஒரு விசையாய் ஆண்டவரே பிரதர் சாட்சி சொல்லும் போது ஆண்டவரே அவர்களுடைய கண்கள்ல கண்ணீர் ததும்பினதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்க, பார்த்து கொண்டிருந்தீங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் 26 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறதற்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகன் மூலமாய் ஆண்டவரே அநேக ஊழியங்கள் நடைபெற வேண்டும் என்பது உம்முடைய அநாதி தீர்மானமாய் இருந்தபடியினால் ஆண்டவரே உலக பிரகாரமான பணிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தகப்பனே உமக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தகப்பனே நீங்க உம்முடைய மகனை வேறு பிரித்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாள் மட்டும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய மகனை தாங்கி கொண்டிருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே சுய நினைவில்லாத நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருந்த வேளையிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுத்து ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்க பலத்தினால் இடைகட்டி ஆண்டவரே இன்றைக்கும் உடைய நாமத்தை அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நின்று ஆண்டவரை விதைக்க கிருபை கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மகன் மூலமாய் விதைக்கப்படுகிற வசனங்கள் 1, 30, 60, 100 பதில் கொடுப்பதற்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்க செய்கிற கவுன்சிலிங் ஊழியங்களின் மூலமாய் தகப்பனே அநேக ஆத்துமாக்கள் தேற்றப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜேடிகேவி டிவி ஊழியங்களின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை வசனத்தை விதைக்கும் போது கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் அதை கிரியை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மாத்திரமில்லாதபடிக்கு ஆண்டவரை பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஊழியத்திலும் உம்முடைய பிள்ளைகள் முன்னின்று செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஊழியங்களை உம்முடைய பிள்ளை செய்வதற்கு ஆண்டவரே 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்க பலன் உம்முடைய மகனுக்கு கொடுத்து விட்டீங்க தகப்பனே. அந்த பலத்தினால் இந்த நாள் மட்டும் ஓட நீங்க கிருபை கொடுத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கொரோனா காலத்திலிருந்து தகப்பனே ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உங்க சமூகத்துல கூடி ஒருமனப்பட்டு எங்கெங்கோ எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் நின்று தகப்பனே ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் முகமறியாத ஜனங்களாய் ஒருவரை ஒருவர் பாரத்தோடு கூட தகப்பனே ஆண்டவரே ஒரு தரிசன நோக்கத்தோடு கூட இந்த ஊழியத்தை உடைய மகன் மூலமாய் மகனுக்கு நீங்க கொடுத்து இம்மட்டுமாய் நீங்க நடத்தி வரீங்கிற ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 926 நாட்கள் ஆண்டவரே ஐயா உம்முடைய சமூகத்துல நாங்க 1 மணி நேரம் ஆண்டவரே நீங்க கட்டளை கொடுத்திருக்கீங்கப்பா 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி அந்த கட்டளையின்படி தகப்பனே உங்க பாதபடியில நாங்க அமர்ந்திருக்கும்படியாக நீங்க குறித்து கொடுத்த அந்த டைமுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை நிச்சயமாகவே நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க உம்முடைய மகனை ஒரு கருவியாக நீங்க பயன்படுத்துறீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீங்க ஜீவனை நீட்டி கொடுத்து தகப்பனே தீர்க்காயுசை கொடுத்து தகப்பனே பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மகன் ஆண்டவரே மோசே போல ஆண்டவரே புதிய பலனை பெற்றுக்கொண்டு தகப்பனே அவர் வாழ்ந்திருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து தகப்பனே உம்முடைய பலத்தை பெற்ற ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே இன்னும் அநேகரை ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக தகப்பனே ஆண்டவரே ஊன்ற கட்டப்பட ஆண்டவரே நீர் கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. வனஜாக்காவை நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால் ஆண்டவரை நீங்க நிரப்பி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். 2 பேரும் ஆண்டவரே உண்மையே சார்ந்திருக்கிறபடினால் ஆண்டவரே நீங்க இவர்களை ஒவ்வொரு நாளும் உங்க புதிய பலத்தினால் இடைகள்
வழிகட்டி வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே சகோதரி ரதிமுத்து அவர்களும் ஆண்டவரே தன் பணியை முடித்து திரும்பி வரும்போது ஆண்டவரே ஏற்பட்ட ஆக்சிடென்ட்ல கர்த்தருடைய கரம் ஆண்டவரே மழை தாங்கி கொண்டதே அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். 7 ஆண்டவரே பீசஸா அந்த மணிக்கட்டு எலும்பு முடைந்து போயிடுச்சு என்று சொன்னாங்க தகப்பனே. அந்த நாள்லயே ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்னாங்க தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வேதத்தை பிடித்து தகப்பனே உடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய பிரேயர் குரூப் ஆரம்பிப்பதற்கு முன்பாக வாசிக்கிற உடைய மகள் ஆண்டவரே இன்றைக்கும் அந்த பணியை செய்ய என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் ஆண்டவரே மகளை தாங்கினதற்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அநேக சாட்சிகள் உண்டு என்று சொன்னாங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த சாட்சி நிறைந்த வாழ்க்கைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே அவருடைய இருதய விருப்பங்கள் எல்லாம் வச்சு நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஒரு புதிய பலன் அவருடைய கரங்களுக்குள்ளாக கடந்து வரும்படியாக முந்தைய விட தகப்பனே இன்னும் அதிக பலத்தோடு உற்சாகத்தோடு தன் பணியை செய்ய தேவ கரம் ஆண்டவரே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அவங்க குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் காணப்படட்டும் ஆண்டவரே. மகனுடைய அன்பை முழுவதாய் புரிந்து கொண்டேன் என்று சொன்னாங்க தகப்பனே. அப்படிப்பட்ட ஐக்கியம் ஆண்டவரே அந்த குடும்பத்துல தொடர்ந்து காணப்பட என் தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரத்துல ஆண்டவரே பிரதரையும் சிஸ்டரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வனஜாக்காவையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தூர தேசத்துல இருக்கிற ரெஜிலாவை கூட நீங்க நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த நாள் அந்த ஆபத்துல நீங்க காத்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பராமரிப்பு ஆண்டவரே இவர்களை தாங்கி கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே இவர்கள் நிலையான சாட்சியாய் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை தருவதற்காய் நன்றி நன்றி நன்றி. ஏசு கிறிஸ்து என்னும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். அந்த ஜெபித்ததற்கு நன்றி செலுத்துகிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேளை கூட நம்ம அடுத்த வரப்போற சனிக்கிழமை சகோதரி ஜாக்குலின் ஞானமேரி அவர்கள் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். புதிய இலக்கம் என்ற ஒரு தலைப்பினுடைய பகிர்ந்து கொள்வார்கள் வந்து பங்கு பெறுங்கள். யாருன்னா சேர்ந்து சபைகளுக்காக ஜெபிப்போம், ஊழியர்களை ஜெபிப்போம், சாட்சிகளுக்காக ஜெபிக்க போகிறோம், சாட்சிகளை சொல்ல போகிறோம். சாட்சி இருக்கவங்க திசைது வந்து இப்படி இந்த நாளில் வந்து ஸ்பெஷல் சாட்சியாகிறதுனால நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டோம். வரப்போகிற வாரத்தை வந்து நீங்க எல்லாம் வந்து எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்றவங்க எல்லாருமே வந்து கட்டாயமாக இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள ஆயத்தமா வாருங்கள். வந்து நாங்க யார் சொல்ல கேட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் செய்திருக்க கட்டாயம் அற்புதம் செஞ்சிருப்பாரு. எல்லார் வாழ்க்கையும் அற்புதம் செஞ்சிருப்பாரு. ஏதாவது விதத்துல ஒரு அற்புதம் நடந்திருக்கும். உங்களுக்காவது குடும்பத்திற்காவது ஒளித்தொலியாவது ஏதாவது நடந்திருக்கும். எல்லாம் சாட்சியா பகிர்ந்து கொண்டா நம்மளுடைய விசுவாசம் பெருகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வேலை கூட நம்ம முடிவு ஜெபத்தை எழுப்போம். சகோதரி வனஜா ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த ஆண்டவரே 925வது நாளை நாங்கள் ஆண்டவரே ஆசிரிக்க நீர் கிருபை செய்திரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னம் எங்கள் கூட இருந்து ஆண்டவரே ஒருவேளை அநேகர் வர முடியாது என்று நாங்கள் நினைத்தாலும் நீர் ஆண்டவரே எல்லாரையும் வந்து இணைத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழக்கமாக வரக்கூடிய மக்கள் எல்லாரும் வந்து இணைந்தார்கள். அதற்காக உமக்கு நன்றி 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 சுவாமி. ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு ஆண்டவரே எங்க மத்தியில எங்க வைத்தீர். அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். செய்தி கொடுத்த மகளும் கூட நல்ல ஒரு ஆழமான செய்தியை ஆண்டவரே நன்றாக ஆண்டவரே எங்களுக்கு புரியும்படியாக விளக்கமாக அந்த புதிய வாசல் என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவரே செய்தி கொடுக்க நிற்கிறது செய்தி அதன் எப்பொழுது புதிய வாசல் எங்களுக்கு கிடைக்கும், அந்த புதிய வாசல்ல என்ன காரியங்கள் நிகழும் என்றெல்லாம் சொல்லி மிக விளக்கமாக மகள் சொன்னாங்க. எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு அந்த புதிய வாசல் உடைய அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கும்னு எல்லாம் ஆண்டவர் வழக்கமாக சொன்னாங்க. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வருடம் ஆண்டவரே ஒரு புதிய வாசல் பிறக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது ஒரு இடுக்கமான வாசலாக இருந்தாலும் அது பரலோகத்தின் வாசல் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அந்த பாட்டுல கூட நல்ல அருமையாக பாடினாங்க. ஆண்டவரே கிருபையாக இறங்கி எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக இருந்துக்கா நமக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரே இன்னும் நிறைய ஜெபங்களை நாங்கள் ஏறெடுத்தோம். ஆண்டவரே எங்கள் குழுவிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க நீர் கிருபை செய்திரே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக ஹேமாருடைய சிஸ்டருடைய மகளுடைய அந்த திருமண நாளை நாங்கள் நினைவு கூர்ந்தோம். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. சீக்கிரத்துல அடுத்த திருமண நாளை நாங்கள் நினைவு கூறுகிற வேளையிலே ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை மகள் பெற்றெடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே
புதிய புதிய கிருபைகளை மகள் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் கூட்டிக் கொண்டு வந்து இணைத்த பிள்ளைகள் யாருக்காக உமக்கு நன்றி. சொன்ன அருமையான சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே கிருபையாக ரதிமுத்து சிஸ்டருக்கு நீர் விசேஷ விதத்திலே ஆண்டவரே அந்த கையிலே ஏற்பட்ட அந்த காயத்திலிருந்து நீ நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டே வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. இன்னும் ஆண்டவரே அந்த கை மறு கையை போல நன்றாக முழுவதும் பலனை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யணும். எல்லா பலவீனமும் நீங்கிவிட நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே மகள் உம்முடைய அற்புத நடத்தலை பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க கிருபைக்கு புரிய வேண்டுமா இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் எண்ணி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில வராதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நீ நடத்தி மாத்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட வந்து இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன தேவைகள் கொண்டோ எல்லாவற்றையும் கொடுத்து நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா வச்சுருக்கிறோம். எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எந்த ஒரு ஒரு காரியங்களும் ஆண்டவரே இடையூறாக எங்களுக்கு இந்த நாளிலே அமையாதபடிக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அமைத்து ஆண்டவரே நாங்க சரியானபடி இந்த கூட்டம் முடிய நீர் உதவி செய்தீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இடையில எந்த கனெக்டிவிட்டி ப்ராப்ளமோ எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் வழிநடத்தி கொடுத்தீர். நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட திரும்பவுமாக நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் வரை ஆண்டவரே அடுத்த மீட்டிங்ல நாங்கள் இணையும் வரை கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருந்து ஆண்டவரே நாங்கள் திரும்பமாக கர்த்தரை நாங்கள் ஆண்டவரே ஒரு துதியோடு கூட நாங்கள் திரும்பமாக அடுத்த ஜெப இணைப்பிலே நாங்கள் இணைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டோம். கருத்துல எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருவோம். எங்களே துதி கனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. நல்ல ஸ்தோத்திரம். இப்பொழுது வியாபாரமாக இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்யப்படுகிறோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே என்மேற்றில் உற்பவித்து பிறந்தார். முந்திவிழாத காலத்தில் பாடுபட்டு அறையிண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமை பிதாவாகிய தேவனை பெற்றிருக்கிறார். அவிழ்த்திலிருந்து ஒருவர் மரித்தோரும் நியாயத்திற்கு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் உயிர்த்தலும் நிதி ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபத்தை எடுப்போம். பரமேஸ்வரன் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரவ செய்யப்படுவது போல பூமி செய்யப்படுவதாக. நல்ல தாரும் நாங்கள் மணியும் பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த திவ்ய ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நிரப்பப்பட்டிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த யாருக்கும் நன்றி. விசேஷமாக செய்திருப்பது அருமையான மகளை கர்த்தர் தொடர்ந்து அவர்கள் மூலமாக அநேக ஊழியர்கள் நடைபெற கர்த்தர் வழிநடத்த வராங்க. அந்த யாருக்கும் நன்றி. சாட்சி சொன்னவர்கள் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.